என்னடா சிதம்பரம், அந்த சிட்டி பையன் இன்னும் வரலையா? ஏண்டா உன் முகத்தை பார்த்தா 6 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கிற கூட ஓடிடுவா, நீ இன்னும் மாறலையா? என்னடா அந்த சிட்டி இன்னும் வரல? ஏண்டா சிட்டி, டெய்லி இப்படிதான் வேலைக்கு லேட்டா வர்றதா? இல்ல சார், நாளையில இருந்து டைமுக்கு வந்துடுறேன். இனிமே நீ கண்டி லேட்டா வந்தா 10 ரூபாய் சம்பளத்துல 1 ரூபாய் கண்டிப்பா புடிச்சிருவேன். இல்ல சார், நாளையில இருந்து சரியான நேரத்துக்கு வந்துடுறேன் சார். போடா, போய் அந்த துணியை மாத்தி சீக்கிரம் வந்து சேரு. சரிங்க சார். ஓகே சார். நில்றா. சொல்லுங்க சார். காலையில ஒரு கோழி முட்டை போட்டு இருக்குது, பொண்ணு ஆனா பாடுறா. கொடுங்க சார், பார்த்து சொல்றேன். ஆன்தான் சார். டே சிதம்பரம், இது ஆம்லெட் போட்டுருது, ஆம்பளை முட்டை. சரி சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க சார். சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் சார். ஏன் சார் ஆண் முட்டையை ஆம்லெட் போட சொல்றீங்க, பெண் முட்டையை அப்படியே வைக்க சொல்றீங்க? டே, ஆண் முட்டைன்னு வச்சுக்கா, இன்னொரு முட்டை போடாதா. பரா, இதே பெண் முட்டையா இருந்தா இன்னும் நிறைய முட்டை இடும், குஞ்சியும் பொரிக்கும், நமக்கு நல்ல லாபம் வரும். அதுக்கு தான் ஆம்பளை முட்டையை பார்த்து ஆம்லெட் போடுன்னு பெண் முட்டையை அப்படியே வெயின்னு சொல்லிக்கிறான். இதெல்லாம் தொழில் ரகசியம்டா. டே, நீயும் தொழில் ரகசியமும். மாமா ஃபோன் பண்றாரு. அக்கா நில்லுக்கா. இதுக்குதான் இந்த ஹீரோயினி கூட எப்பவுமே வெளியே வரக்கூடாது. ஹீரோ ஃபோன் பண்ணதும் இப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க. ஹலோ மாமா. சொல்லுங்க மாமா. ஹலோ, எங்க இருக்க நீ? சொல்லு 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 சொல்லு. முதல்ல சீக்கிரமா கிளம்பி தென்னந்தோப்புக்கு வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்க மாமா, உடனே வந்துடுறேன். என்ன இன்னும் வரல? ஹாய் மாமா. ஏய், வந்துட்டியா? என்ன மாமா, என்ன வர சொல்லிட்டு சைலண்டா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, சிட்டிக்கு போய் பணம் சம்பாதிக்கலாம்னு இருக்கேன். அப்படின்னா என்ன கல்யாணம் பண்ணிக்காம இங்க இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? என்ன உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய், என்ன நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்? அப்படி அவ்ளோ பிடிக்கும்னா எதுக்கு இங்க இருந்து ஓடி போகணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அது இல்ல புஜி, நம்ம 2 பேரும் வாழ்றதுக்கு பணம் வேணும்ல. என் பிரச்சனை அது இல்ல மாமா. நீ அங்க போய் வேற விளையாத கரெக்ட் பண்ணிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னா என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் இல்ல, நிறைய இருக்கு. அதனால தானே வரும்போதே 4 பேர் கூட கூட்டிட்டு வந்தீங்க. ஏய் இல்ல, அவங்க தான் என்ன விரும்புனாங்க. சரி ஓகே, நம்பிக்கலனா விடு, நோ ப்ராப்ளம். அது இல்ல மாமா. சரி பரவாயில்ல, நீ போ. ஆனா போகும்போது கூட அந்த சிட்டியை கூட்டிட்டு போ. ஓகே. ஹலோ ஹலோ. சொல்லுடா. டேய், சீக்கிரமா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இரு, நம்ம சிட்டிக்கு போறோம். எதுக்குடா? பணம் சம்பாதிக்கிறதுக்காகடா. சரி சரிடா, நான் வந்துடுறேன். சரி, பாய். அப்ப சரி, நான் கிளம்புறேன். பாய். மாமா, நீ இப்ப போயிட்டனா எப்போ திரும்ப வருவேன்னு தெரியாது. அது வரைக்கும் உனக்கும் எனக்கும் ஞாபகார்த்தமும் ஒண்ணு தரவா? என்ன தர?
என்னாச்சி எடை என்னாச்சி சர சர சரன்னு மூளை சுத்துதே ஏதாச்சி எடை என்னவாச்சி மைண்டுக்குள்ள கிறுகிறு என்றாச்சே மனசு இழுக்கிறதே நீ வரும் நேரம் எங்கே கண்கள் மூடுதே இது என் படபட என்கிறதே சொல்லும் வயது இங்கே உன் பின்னால் சுத்துதே அது உன்னை சேர்கிறதே என் ரகசியம் சொல்கிறதே இரவுகள் சொன்னதே என் வீடு தேடி வந்தேன் என்னை அள்ளி போகிறதே காற்று வந்து இன்றே புயலாகும் முன் பார்வை என்னில் மழையாகும் மின் தேகம் குளிராகும் மின் நேரம் மொத்தம் தீயாகும் முன்முகம் என்னாச்சி எடை என்னாச்சி சர சர சரன்னு மூளை சுத்துதே ஏதாச்சி எடை என்னவாச்சி மைண்டுக்குள்ள கிறுகிறு என்றாச்சே என் மனதை தொட்டாயே என் உயிரினை நீ எழுத்தாயே பச்சை கிளியே நீ உன் ஜோடி கிளியும் நான் தானே நீயும் நானும் தான் மனதாலே ஒன்று தான் நதிகள் ரெண்டு தான் கடலோ ஒன்று தான் முத்து பெண்ணே நீ முத்தம் வைத்தாயே வீசும் காற்றிலே உன் வாசம் தேடி வந்தேனே உன் மூச்சிலே நானும் ஒவ்வொரு நொடியும் கலந்திடுவேனே உன்னை நானும் அனுப்பேனே என்னாச்சி எடை என்னாச்சி சர சர சரன்னு மூளை சுத்துதே ஏதாச்சி எடை என்னவாச்சி மைண்டுக்குள்ள கிறுகிறு என்றாச்சே சிட்டி முழுக்க தெரிஞ்சும் ஒரு வீடு கூட கிடைக்கல. கடைசியா அந்த வீடு தான் கிடைச்சது. இது என்ன இவ்வளவு பயங்கரமா இருக்கு? ஆண்டவா. ஓ, வீடு நல்லாதான் இருக்கு. சரக்கு வாங்கிட்டு வரேன்னு சொன்னவன இன்னும் ஆளை காணோமே. எங்க போனா? சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி ரஸ்து. என்ன பூசாரி எக்ஸ்ட்ராவா சேர்த்து சொல்றீங்க? ஆசீர்வதிக்கிறது தப்பா தாயே? ஆசீர்வதிக்கிறது தப்பு இல்ல, இப்படி ஆசீர்வதிக்கிறது தான் தப்பு. வேற எப்படி ஆசீர்வாதம் பண்ண சொல்ற? சீக்கிரமாவே உங்க மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்துன்னு ஆசீர்வதிக்கணும். ஒரு வார்த்தை அதிகமா ஆசீர்வதிக்கணும்னா நீ 10 ரூபாய் அதிகமா கொடுக்கணுமா? இது மறுபடியும் மோசமா தெரியல? நாங்க கூட பழைக்கணும் இல்லையா தாயே? இந்தா 10 ரூபாய் இல்ல 100 ரூபாய் வச்சுக்கோ. 10 வாட்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க. சீக்கிரமேவ மாமாவோட கல்யாண பிராப்தி ரஸ்து. 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 தேங்க்யூ பூசாரி. இப்படி ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தா போதும். என் பொண்டாட்டிக்கு டிவியே வாஷிங் மிஷினை வாங்கி கொடுத்துடலாம். சீக்கிரமேவ மாமா கூட கல்யாண பிராப்தி ரஸ்து. என் மாமனோட எனக்கு கல்யாணமா? புதுசா இருக்கு. இப்படி சொன்னா 10 ரூபாய் அதிகமா கொடுப்பீங்கன்னு தான் சொன்னேன். ஹலோ, சொல்லுமா என் செல்ல புஜ்ஜி. ஐ லவ் யூ மாமா. ஐ லவ் யூ டூடா தங்கம். அது சரி, நீ எங்க இருக்க? இப்பதான் கோயிலுக்கு வந்து நம்மளுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லு மாமா, நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னை நல்லா பாத்துக்கணும்ல. அப்படி பாத்துக்கணும்னா என்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், ஒரு நல்ல வீடு இருக்கணும், தங்க நகைங்க இருக்கணும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்ல. அது சரி, நீ சீக்கிரமா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரிங்க மாமா. சரி, நான் இப்பதான் வந்தேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு கால் பண்றேன். சரிங்க மாமா, வச்சிடுறேன்.
இந்த வீடியோ ஒரு மாதிரியா இருக்கு. எங்க என்ன இருக்குன்னு தெரியலையே. சொல்றா. நான் வாங்கிட்டேன்டா. வந்துடவா? சரி சரி, சீக்கிரமா வந்துரு. சரிடா, நான் இப்போவே வந்துடுறேன். பாய் பாய். எப்பா டேய், நீதானா? என்னடா சிரிப்பு இது? பாம்பு எழுந்து வந்த ஹீரோயின் மாதிரி. மூஞ்ச பாரு. உள்ளவா. நல்லா இருக்கனா? நான் நல்லா இருக்கனா? என்ன வெயில் மச்சான். டேய், பீர் வாங்கிட்டு வந்துட்டேன், என்ஜாய் பண்ணு. சரிடா, வீடு எப்படி இருக்கு நானும் முழுசா பார்க்கவே இல்லை. நான் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ இங்கே இரு. ஓகே? சரிடா, போய் பார்த்துட்டு வா. குடிக்காம இரு, நான் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. டேய், சீக்கிரம் வந்துடுறா. சரிடா. என்ன இவன், என்ன ஆளை காணோம்? என்னது, தண்ணி கூட வரல? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லா பேரும் எடுத்து குடிச்சிட்டானே. டேய் சிட்டி, எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டியடா குடிக்கார. எல்லா பேரும் அடிச்சிட்டியா? டேய், வந்துட்டியா? குடிக்கலாமா? எதடா எடுத்து குடிக்கிறது? எல்லாத்தையும் தான் ஃபுல்லா குடிச்சு படுத்திருக்கியே. என்ன? டேய், நான் குடிக்கல. அப்படியே எடுத்து அடிச்சனவே முகரான பேந்துரும். என்னடா அதெல்லாம்? எப்படி காலியாச்சுன்னு தெரியலடா. ஏய், உண்மையை சொல்லு, நீ தானே குடிச்ச? என்னடா விளையாடுறியா நீ? என்ன பார்த்தா குடிச்ச மாதிரியா இருக்கு உனக்கு? நீயும் குடிக்கலனா அப்ப வேற யார் குடிச்சிருப்பாங்க? டேய், நீயே குடிக்காம நானும் குடிக்காம பீர் எப்படா காலியாச்சப்போ? எனக்கு தெரியலடா, உண்மையிலேயே நான் குடிக்கல. அப்ப வேற யாரு குடிச்சா? சரி விடு, நடிச்சதெல்லாம் போதும். போய் 2 பீர் வாங்கிட்டு வா போ. மறுபடியுமா? போடா. ஐயோ, இந்த வெயில்ல திரும்ப போய் வாங்கி எல்லாத்தையும் எடுத்து குடிச்சிட்டு எப்படி நடிக்கிறான் பாரு. லூசு. நான் குடிச்சிட்டேனா? பா, அட இப்ப யாரா அது? ஏண்டா இப்பதான் போன, அதுக்குள்ள வந்துட்ட? இதுக்கு முன்னாடி நான் எங்கடா வந்தேன்? நான் இப்பதானே வரேன். டேய், என்ன காமெடி பண்றியா? இப்பதானே கிளம்பி போனேன். என்னடா நீ பைத்தியம் ஆயிட்டியா? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல. நீ வாங்கி வச்ச பீர் பாட்டில் உள்ளதா இருக்கு. வா. ஏய், உள்ள பீர் பாட்டில் இருக்கா? அதுவும் நான் வாங்கிட்டு வந்ததா? வா போய் பார்க்கலாம். வந்து எங்க இருக்குன்னு காட்டுறா, வாடா. எங்கடா பீர் பாட்டில்? எங்கடா இருக்கு? இங்கதான்டா இருந்துச்சு. பீர் பாட்டில் இருக்கான், பீர் பாட்டில். டேய், உண்மையை சொல்லு, பீர் பாட்டில் எங்கடா ஒளிச்சு வச்ச? நான் ஏன்டா ஒளிச்சு வைக்கணும்? நானே இப்பதானே வரேன். டேய், நான் சத்தியமா சொல்றேன், இப்பதான் பீர் பாட்டில பார்த்தேன். டேய், நான் எதுக்குடா போய் சொல்ல போறேன்? நான் மனசார காதலிக்கிற சினிமா ஹீரோயின் ராஷ்மிகா மேல சத்தியமா சொல்றேன்டா, நான் இப்பதான் வரேன். டேய், உண்மையை நான் பார்த்தேன்டா, அது இங்கதான் இருந்துச்சு. நான் இப்பதானடா வரேன். நான் தான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேனே. நீ வேற அடிக்கிற வெயில்ல மண்டையை சூடாக்கிட்டு. டேய், இவன் ஒருத்தன் சேஸ் கூட சொல்லாம குடிக்கிறான்.
இங்க பாருடா சிட்டி, இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி இங்க வந்தது யாரு? டே மச்சான் உட்கார்றா உட்கார்றா. டே மச்சான், என் மேல உனக்கு காதல் அதிகமாகி நான் வராமலே வந்ததா யோசிச்சுட்டு இருக்கடா, அவ்வளோதான். உன் மேல காதல் அதிகமாகிறதுக்கு நீ என்ன ஃபிகராடா? ஆலயம் மூஞ்சியும் முகரையும் பாரு. டே மச்சான், யாரோ வந்து என் வேஷத்தில் உன்னை ஏமாத்திருக்காங்க. அவன் உன்னை ஏமாத்தினா பரவாயில்ல விடு. அது வேற ஒரு ஃபிகராக இருந்தா அவ யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரிஞ்சே ஆகணும். தெரிஞ்சே ஆகணுமா? தெரிஞ்சே ஆகணும். அப்படின்னா ஒரு வாட்டி இங்க பாரு. பார்க்குறேன். எனக்கு என்ன பயமா? டேடே மச்சான் எந்திரிடா, மச்சான் எந்திரடா, மச்சான் எந்திரடா, மச்சான் எந்திரடா. டே யாருடா இது? சரக்கு அடிக்கிறாங்க. யாரு நீ? ஒழுங்கா உண்மையை சொல்லு. யாரு நீ? நான் தான்டா. யாரு நீ? யாருன்னு சொல்லு. காலதா பாட்டில கூட கீழே வைக்காம குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்கான் பாரு. ஏய் யார் நீ? ஏய் உன்னதான் கேக்குறேன், காது கேட்கலையா? யார் நீ? என்ன பேயின்னு சொல்லுவாங்க. என்னது? டேய் சிட்டி, டேய் சிட்டி, டேய் பைத்தியக்காரன். டேய் காலங்காத்தால என்னடா உனக்கு பிரச்சனை? பேய் பேய். ஹே நீ இன்னும் போகலையா? காதலிக்கிறவனை விட்டுட்டு எங்க போக சொல்ற? என்ன பேய் கூட காதலிக்குமா? ஏன் பேய் காதலிக்க கூடாதா? நீ காதலிக்கிற அந்த அழகம் யாரு? வெக்கப்படாம சொல்லு. நான் தானே. என்னோட டேஸ்ட் இவ்வளவு கேவலமா இருக்கும்னு நினைச்சியா நீ? அடச்சி, என்ன வாழ்க்கடா இது? கேவலம். இந்த பேய்க்கு கூட என்ன பிடிக்கல. அப்ப நீ காதலிக்கிற அந்த அழகராசா யாரு? பாருடா, வெக்கப்படுறியா? நீ அவனை காதலிக்கிற சரி, திரும்ப அவன் உன்னை காதலிக்கலனா? அவன் காதலிக்கலாட்டி உன்னை கொன்னுடுவேன் நானு. என்ன கொன்னிடுவியா? டேய் சூர்யா, ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. என்னதுக்கு ஓகே சொல்ற? பண்ணாட. இல்லன்னா அது என்ன கொன்னுடுண்டா. நீ காதலிக்கிறன்னு ஒத்துக்கோ. இங்க பாருங்க பேய் மேடம், நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் என் முடிவு அப்புறமா உங்ககிட்ட சொல்றேன். சரி. டேய் சிட்டி, இது உண்மையாவே பேய்ன்னு தான் சொல்றியா? எனக்கு என்னமோ பார்த்தா டவுட்டா இருக்குடா. நமக்கு முன்னாடி இந்த பிளாட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அது கண்டிப்பா பைத்தியமா தான் இருக்கும். பைத்தியமா? நான் உண்மையாவே பேய் நினைச்சு பயந்துட்டேன். அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு. டாக்டரா? யாரா அது? சங்கர் தாதா MBBS. சங்கர் தாதா MBBS? யாரா அது? மென்டல் டாக்டர். அவரை ஃபோன் பண்ணி வர சொல்றா. பண்றேன், ஃபோன் பண்றேன். இப்பவே கால் பண்றேன். ஹலோ, சங்கர் டாக்டரா? இங்க ஒரு பைத்தியக்காரி எங்களை சாவடிக்கிறா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க.
ஹலோ ஹலோ. டேய் யாரோ வந்திருக்காங்கடா. டேய் வாடா போய் பார்க்கலாம். யாரா நீ? என் பேர் சங்கர் தாதா. நான் ஒரு மென்டல் டாக்டர். பாக்குறதுக்கு நீ மென்டல் மாதிரி தான் இருக்க. நீ மென்டல் டாக்டரா? பார்க்க அப்படிதான் இருப்பேன். ஆனா ஆம்புலன்ஸை விட வேலையில ஃபாஸ்ட். அம்மா பேஷண்ட்டுங்க இன்ஜெக்ஷன் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல நீ உள்ள வா. சார் அங்க சார் அங்கதான் உள்ள. இவனை பார்க்க தான் பைத்தியம் மாதிரி இருக்கு. இவன் தான் பேஷண்டா? கொத்தனை இன்ஜெக்ஷன் குப்புற படுக்க வச்சிருச்சு. நல்ல வேலை வரும்போதாவது கத்துக்கிட்டேன், இல்லன்னா செத்துல போயிருப்பான். இவங்க கிட்ட ஃபீஸை கறக்காம விடக்கூடாது. எப்ப அது பாரு, என் ஃபீஸை கொடுத்துட்டு நான் கிளம்பிட்டே இருக்கேன். என்னத்தடா கொடுக்க சொல்ற? அங்க பாரியா பேஷண்ட், நான் போட்ட இன்ஜெக்ஷனு. ஃபீஸை கொடுக்காம ஏமாத்திரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏற்கனவே நான் கொஞ்சம் மென்டல். அது உன்னை பார்த்தாலே மென்டல்னு தெரியுது. தெரிஞ்சு போச்சா? எப்படியா தெரியும்? பேஷண்ட் யாருன்னே தெரியாம ஊசி போட்டுருக்கேன். நீங்களா என்னடா டாக்டர்? முட்டா போயில அறிவு இல்ல உனக்கு. அப்படின்னா பேஷண்ட் இவன் இல்லையா? இல்ல. அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்கிட்ட இன்னொரு இன்ஜெக்ஷன் இருக்கு, நீ கொஞ்சம் திரும்பிக்க, உனக்கு கூட நான் போட்டு விடுறேன். எனக்குன்னு அந்த அளவுக்குலாம் ஆகல. உள்ள ஒண்ணு பைத்திய மாதிரி உட்கார்ந்து இருக்கு, அதுக்கு போய் ஊசி போடு போ. ஓஹோ, அதுவும் அந்த ரூம்ல தான் இருக்கா. போ. டேய் எந்திரா சிட்டி. தாதா சங்கர் தாதா, நான் ஒரு மென்டல் டாக்டர். டேய் இந்த பாட்டில முதல்ல இங்க இருந்து எடு. சரிடா. எங்கம்மா இருக்க? நீ பேஷண்ட், நான் டாக்டர். அவனுக்கு பேசிக் ஸ்டார்ட் ஆகுதுடா. இந்த பைத்தியம் அந்த பைத்தியம் சரியா இருக்கும். ராரா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போமா. போட்டு தாக்கே போட்டு தாக்கே சக்க போடு போட்டு தாக்கே போட்டு தாக்கே. எங்க இருக்க? நீ மட்டும் என் முன்னாடி வா, நான் என்ன கேட்டாலும் கொடுக்குறேன். சட்டைய கலட்டுறா. என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் தெரியாம பண்ணிட்ட போதில்ல. மன்னிச்சிரு மன்னிச்சிரு, என்ன ஒண்ணு பண்ணிடாத. மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உண்மையாவே குடுப்பியா? அதே ஏதோ ஒரு வார்த்தைக்கு சொன்னம்மா. நீதான் பேஷண்டா? நாம பேச மாட்டியா? எங்க முகத்தை ஒரு தரம் காட்டு. பரவாயில்ல, நானே பாத்துக்கிறேன். என்னடா நீ டாக்டரா? என்னம்மா கோட்டு போட்டிருக்க, என்ன பார்த்தா இப்படி கேக்குற? நிஜமாவே நீ டாக்டர் தானா? நான் தான்மா டாக்டர். அப்போ உனக்கு வைத்தியம் பார்க்க தெரியுமா? ஏதோ கொஞ்சம். அப்போ எனக்கு உயிர் வர வைக்கிறியா ப்ளீஸ்? எப்பமா செத்து போன? நான் செத்து போய் 4 வருஷம் ஆச்சு. அப்படின்னா நீ? ஆமா, நீ நினைக்கிறது கரெக்ட் தான். நான் பேய் தான். என்ன ஒண்ணு பண்ணிராத ப்ளீஸ். உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன், என்ன ஒண்ணு பண்ணிராத. என்ன உயிரோட வரவை உன்னை நான் விட்டுறேன். ஏம்மா நான் பைத்தியக்கார டாக்டர் தான், ஆனா நல்ல டாக்டர் இல்ல. ஏதோ ஒண்ணு டாக்டர் தானே, எனக்கு உயிர் கொடுத்துரு. ஏம்மா நான் உயிரோட இருக்கிறவங்களுக்கு தான்மா டாக்டர், செத்தவங்களுக்கு இல்லம்மா. இப்ப எனக்கு நீ உயிர் கொடுக்கல, உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். ஐயோ தெரியாம உள்ள வந்துட்டாயா? தயவு செஞ்சு என்ன விட்டுருமா. உன் கால வேணாலும் உயிரோட வர வைக்கிறியா இல்ல சாகுறியா? ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்கே. பைத்தியம் பிடிக்க வச்சிட்டீங்களா? என்ன அடிச்சாயா? பேய் அடின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இப்ப தாயா வாங்குறேன் நானு. இப்ப இந்த பேய் கிட்ட இருந்து நாம காப்பாத்திக்கணும்னா முதல்ல இந்த சிங்க பயலுக்கு தான் போன் பண்ணணும். சரி நானே பண்றேன். சார்
சார் சிங்கம் போலீஸ் தானே? எஸ் சார் நாங்க இங்க ஒரு வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை ஒரு பேய் பிடிச்சு வச்சிருக்கு சார். அரெஸ்ட் பண்ணதானே நாங்க இருக்கோம். ஒரு நிமிஷம் டைம் கொடு, 6 நிமிஷத்துல நாங்க இருக்கேன். சீக்கிரம் வந்து சேருங்க சார் ப்ளீஸ் சார். சீக்கிரமா வந்து சேர்ந்துருங்க சார் ப்ளீஸ் சார். இந்த சிங்கத்துக்கு போன பண்ணிட்டு ஏன்டா அழுவுற? போன வை, நான் உடனே வரேன். யார் யா வந்திருக்கிறது? 1 2 3 4 5 6 7 8 9 10. வந்துட்டனா? நீங்களே இவ்வளவு லேட்டா வந்தா எங்க நிலைமை என்ன சார் ஆகுறது? இந்த ஊர்ல இருக்கிற 100 தென்னந்தோப்பு, 50 வாய்க்கா வரப்பு, 150 பசுமாடுங்க, 400 பறவைங்க, 4 பிரிட்ஜையும் தாண்டி வரதுக்கு டைம் ஆகாதா? 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 ஏதோ ஒண்ணு முதல்ல காப்பாத்துங்க ஐயா. உங்களுக்காகவே அந்த பேய் காத்துக்கிட்டு இருக்கு. போங்க. எங்கடா அந்த பேயி? பேய அரெஸ்ட் பண்ணணும்னு வர சொன்னீங்கல்ல, எங்கடா அந்த பேயி? சார் உங்களை பார்த்தோட அது ஓடி போயிடுச்சு சார். என்ன நினைச்ச? என்ன பார்த்தா மனுஷங்களை கொல்ற கிரிமினல்ஸே ஓடி போயிடுவாங்க. இந்த செத்து போன பேயெல்லாம் ஏமாத்துறேன்டா. என்னடா இது ஆள் அட்ரஸே காணோம்? லவ் பண்ணணுமா? லவ் பண்ணனா என் மச்சானை கொன்றுவியா? இங்க கொல்லு பாப்பா. இந்த அப்படி கொல்லு. கொல்லுடி. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. கொல்லு. கொஞ்சம் அமைதியா இருங்கடா. அமைதியா இருங்கடா. உட்கார்ந்திருக்கு சார். இங்க பாருங்க. டேய், என்ன எங்க ஆளுங்களை டார்ச்சர் பண்றியா? டேய், இது என் கண்ட்ரோல்ல இருக்க ஒன் அண்ட் ஒன்லி ஹவுஸ். இங்க உன்னோட பருப்பு வேகாது. என்னது உன் கண்ட்ரோலா? இந்த வீடா? ஒரு வீடு உன் கண்ட்ரோல்ல இருக்கும்போது இந்த திமிரா பேசுறிய நீ? என் கண்ட்ரோல்ல இந்த ஊரே இருக்கு. ரொம்ப பேசுனா என்கவுண்டர் பண்ணிடுவேன். என் ட்ராக் ரெக்கார்டு உனக்கு தெரியாது. ட்ராக் ரெக்கார்டா? உன்னோடதா? என்னோட சர்வீஸ்ல இந்த மாதிரி பல ட்ராக் ரெக்கார்டு, டேப் ரெக்கார்டு, வாய்ஸ் ரெக்கார்டு, கின்னஸ் ரெக்கார்டுன்னு பல ரெக்கார்ட பாத்துருக்கேன்டி. என்னோட ஒரிஜினல் ரெக்கார்ட நான் காட்டவா? பாக்குறியா? 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 ஏன் இதுக்கு முன்னாடி சிமெண்ட் மூட்டை தூக்கிட்டு இருந்தியா? இது எப்படி தெரியும் உனக்கு? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். இங்க பாரு, இது சிங்கம் ஸ்டோரி. இந்த சீரியல் கதைலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காத. சிங்கமா நீயா? ஏன் வந்ததுல இருந்து இப்படியே பேசிக்கிட்டு இருக்க? அது சரி, நீ யாரு? ஒவ்வொருத்தருக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணுமா? என்ன பேயின்னு சொல்லுவாங்க. நீ யாரா? எனக்கு என்ன? யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். வந்து அரெஸ்ட் பண்ணிடா பாக்கலாம். கூட்டிட்டு போற. என்ன அரெஸ்ட் பண்ணலாம்ல? பண்றேன். பண்ண மாட்டேன்னு நினைச்சியா நீ? சிங்கம் சிங்கண்டி நானு. ஏந்திரி. ஏய் ஏய் ஏந்திரி. என்ன சாப்பிடுவா? இவ்வளவு கனமா இருந்து செத்துருக்க. நான் சாப்பிட மாட்டேன்டா, குடிப்பேன். என்ன குடிப்ப? டீயா, காஃபியா, பூஸ்டா, போன்விட்டாவா, சரக்கா இல்ல பீரா? இந்த மாதிரி ஆளுங்களோட ரத்தம். அக்கா விட்டுருக்கா. உனக்கு கஞ்சி கேக்குற விட்டுருக்கா. ஐயோ அப்பா. அக்கா விட்டுருக்கா. அக்கா கஞ்சி கேக்குற விட்டுருக்கா. அடிச்சது போதும்க்கா. உங்களுக்கு கையெல்லாம் வலிக்க போது. ஏன் உங்களுக்கு கஷ்டம்? அக்கா என்ன விட்டுருங்கக்கா. இங்க இருந்து நான் ஓடி போயிடுறேன். ஒரு ரத்தத்தை குடிக்காம உனக்கு எப்படிடா நான் விடுறது? அது என்ன தக்காளி சாசாக்கா குடிக்கிறதுக்கு? என் ரத்தம்க்கா. சட்டைய கலட்டுறா. நீங்க ஏங்கா கஷ்டப்படுறீங்க? நானே அதை கைட்டுறேங்க. அக்கா நான் தான் கைட்டுறல. கொஞ்சம் கஷ்டப்படுறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. அழகா கைட்டி விடுங்க. அக்கா அக்கா அடிக்காதீங்கக்கா. அடிக்காதீங்கக்கா. என்னாச்சு சிங்கம்? என்ன சார் மக்களை காப்பாத்தடி போலீஸ் எப்படி பயந்தா நாங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவோம்? சொல்லுங்க நீங்களே. அது என்ன மனுஷியாடா நான் டயலாக் பேசி மேனேஜ் பண்றதுக்கு? அவ பேய்டா, என்ன கொன்னுடுவா. அக்கா நான் மன்னிச்சிருக்கா. டேய் எனக்கு தெரிஞ்ச ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சாமியார் இருக்காரா? அவருக்கு போன் பண்ணுங்கடா. அவர் தான் அந்த பேய்க்கு கரெக்டான ஆளு. சீக்கிரமா போன் பண்ணுங்கடா. டேய் பண்ணு பண்ணு பண்ணு. 789381 போடு. ஓம் சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவரணம் சர்பஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஏய் சிஷ்யா, 4 நாளா நமக்கு எந்த கேஸுமே வரலையே சிஷ்யா. என்ன குரு என்கிட்டே போய் சொல்றீங்களா? நைட்டு கூட ஒரு கேஸ் புக் பண்ணீங்க. டேய் கேஸ்னா அந்த கேஸ் இல்லடா, நம்ம கேஸ். ஓ. ஓம் மகா கணபதியே நமஹ. ஹலோ ஹலோ
ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சாமியா பேசுறீங்க? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சுவாமி ஸ்பீக்கிங். சாமிஜி நீங்க தான் எங்களை காப்பாத்தி ஆகணும். எங்களை கொன்னுடுவாங்கன்னு நினைக்கிறேன் சுவாமிஜி. சீக்கிரமா வந்துருங்க. என்ன நம்பினவங்கள நான் எப்பவுமே கைவிட்டது இல்லடா. நான் உடனே வரேன். ஏன் போக மாட்டீங்க? நைட்டு வந்த கேஸுக்கு பணம் வேணும்ல. வாய மூடுறியா? நான் அங்க வரேன், நீ வைப்பா. டேய் எருமை, நான் அங்க போயிட்டு வந்துடுறேனே. சரி குரு, ஜாக்கிரதையா பாத்துக்க. தத்திர முடிச்சவன் போய் தொலைட்டோம். யார் சமந்தாவை பார்க்க போகணும். சுவாமிஜி வந்து நம்மளை காப்பாத்துவாரா? டேய் சாமிஜியை குறைச்சி இடப்படாத. அவரு யாரு நினைச்ச நீ? ஆக்கு பாக்கு வெத்தலை பாக்கு சாமி மந்திரம் சொன்னாரு வச்சுக்கா, எல்லா பேயும் ஓடி போயிடும். அவரு எப்படியாப்பட்டவர்னா மண்ணை கொடுத்தா விபூதி ஆக்குவாரு. இது வரைக்கும் பொண்ணியா டச் பண்ணது இல்ல தெரியுமா? உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க தைரியமா இருங்க. எல்லாம் அவர் பாத்துப்பாரு. ஆடிடியும் ஆட்டெல்லாம் கொஞ்ச நேரம் தான். சாமியார் வர்றாருல. கப கப கப்பர் சிங். கப கப கப்பர் சிங். இருக்கு இங்க ஒரு பிரேத ஆத்மா இருக்கு. இத நீ புடிச்சுக்க. போய் அந்த பேய புடிச்சு இழுத்துட்டு வரேன். கப கப கப்பர் சிங். சாமி கப கப கப்பர் சிங். உள்ள அந்த ஆத்மா இருக்கு. நான் போய் புடிச்சிட்டு வந்துடுறேன். ஆத்மாவே நீ எங்க இருக்க? கப்பர் சிங் ஒழுங்கா வெளியே வந்துரு. ஏ ஆத்மாவே, இருக்கு இந்த இடத்துல ஒரு ஆத்மா இருக்கு. ஏ ஆத்மாவே. ஆத்மாவா பேயா? ராத்திரிக்கு ஏசி ரூமா பார்த்து புக் பண்ணணும். ஆத்மா இருக்குன்னு சொல்லி இவங்க கிட்ட பணத்தை உருவிட வேண்டியதுதான். ஏ ஆத்மாவே, கப கப கப்பர் சிங். ஏ கப்பர் சிங். எங்க எதுவும் இல்ல. ஏ பிரேத ஆத்மாவே, இருக்கு. ஏ ஆத்மாவே, அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ பிரேத ஆத்மாவே. ஏ கப்பர் சிங், கப கப கப்பர் சிங். இங்க ஆத்மா இருக்குன்னு அவங்களை ஏமாத்தணும். ஏ ஆத்மாவே, இல்ல இருந்தா வெளியே வா, பாத்துரலாம். ஏன்பா நம்ம ஆளு போய் ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தையே காணோம். என்ன ஆச்சு? என்ன தெரியும்? குத்திருப்பாளோ கும்மா குத்து. ஆமாமா, நம்ம கூட இன்னொரு ஆள் வர. ஆத்மாவே, கப கப கப்பர் சிங். நடிகண்டா, அடுத்த சூப்பர் ஸ்டார் நீதான்டா. டேய் நீ எதுக்கு ப்ரிப்பேர் ஆயிடுற? எதுக்குடா? என்ன எதுக்கு? லவ் பண்றதுக்கு தான். ஐயா அம்மா, இப்படி ஒரு அடி வாங்கிட்டு வந்திருக்கா. என்னடா எக்ஸ்பிரஷன் இல்லாம இருக்கீங்க? இந்த மாதிரி அடியெல்லாம் நிறைய வாங்கி நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்துரும். நீ தான் லேட்டு. அரே, நீங்க வேணா அடி வாங்கிட்டு அமைதியா இருக்கலாம், ஆனா நான் இருக்க மாட்டேன். என்ன கிழிக்க போற? அத ஒரு வழி பண்றேன். ஏற்கனவே வலிச்சு துப்பிருச்சு, நீ இன்னும் என்னையா பண்ண போற? இல்ல, லாரன்ஸோட காஞ்சனா படத்துல போடுவாங்களே. பேச்சை நிறுத்திட்டு வேலையா பாரு. சாமி, அது 2வது ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஏதோ ஒண்ணு பண்ணுங்க சாமி. ஏதோ செய்யுங்க சாமி. பயப்படாதீங்க, நான் இருக்கேன். நீ இருப்ப. பண்ணு பண்ணு பண்ணுவாருப்பா, இன்னும் நம்பிக்கை இருக்கு. கேசு தான் வந்தாச்சு, கையில காசு தான் பார்த்தாச்சு. நைட்டுக்கு நல்லா ஃபுல்லா குடிக்க போறேன். கேசு தான் வந்தாச்சு, கண்ணுல காசு தான் பார்த்தாச்சு. வாடி வா வா. வருதுயா. சும்மா ஏதோ வரைஞ்சிட்டு கூப்பிட்டு, ஆனாலும் இது வருது. எங்க இருக்க? வா வா. ஐயப்பா வருது. கோய் பண்ணையில நல்ல வேலையில மாட்டி விட்டீங்கடா. விஜய் பாட்டு டியூனை மாத்தி பண்ணதுக்கு பேய் வந்துருச்சு. ஒருவேளை இந்த பேய் விஜய் ஃபேனா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், சாமி ரொம்ப பவர்ஃபுல்ரா. பாத்தீங்களா? பாட்டு பாடுறதுக்கே வந்துருச்சு. தெரியுது. ஓ சாமி, கொஞ்சம் பொறுமையா பாடியா, அப்புறம் அது கடிச்சு கொதறிட போகுது. வா, வந்து உட்காரு.
வா. வா, வந்து உட்காரு. அப்பா வருது. உண்மையா வந்துருச்சுடா. உட்காரு. ஏ அப்பாவே, என்ன பாக்குற? சொல்லு, யாரு நீ? என்ன பார்த்தா உனக்கு தெரியலையா பேய்னு? பேயா? நான் உன்னை இப்ப தமன்னான்னு சொல்லலையே. மரியாதையா நீ யாருன்னு சொல்லிடு, இல்ல நான் உன்னை என்னடா பண்ணுவ நீ? இதாலேயே அடிப்பேன். அடிடா பாக்கலாம். உனக்கு இது சரிப்பட்டு வராது. நீ ரேப் பண்ண போறேன். கவலை இல்லடா, வேட்டிய. ஐயோ, வேட்டி விடாதே. என்ன பண்ண? ஐயோ, அம்மா, 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 அம்மா. போலீசாமி சாமியா முன்னாடியே சொல்லக்கூடாதா? போடியா இன்னொரு ரவுண்ட் போலாமா? என்னால முடியாதுமா. நீங்களே பயந்தா எப்படி சாமி? போயிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. தெரிஞ்சதா சொல்றதுக்கு பாட்டு சினிமா பார்க்க மாட்டீங்களா? இப்ப பாடினது விஜயோட பாட்டுறா. அந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்த ஏதாவது பிளான போடுங்கப்பா. நீங்களாவது சொல்லுங்களேன். இதுகிட்ட இருந்து நம்மளை காப்பாத்தணும்னா அந்த லெஜெண்ட் தான் வரணும். பைத்தியக்காரா, நம்மளை காப்பாத்துறதுக்கு லெஜெண்ட் பவர் ஸ்டார் வரணும். பைத்தியக்காரா, ஏன்டா இப்படி இருக்கீங்க? நான் சொன்னது அந்த லெஜெண்ட் இல்லடா, நம்ம ஊரு லெஜெண்ட். நம்ம ஊர் லெஜெண்டா? எப்படி இருப்பாரு? அந்த பவர் ஸ்டார் ஒசரமா இருப்பாருடா. இவரு குள்ளமா இருப்பாரு. அவருக்கு மீச இருக்கும், இவருக்கு மீச இருக்காது. அவரு ஹீரோ மாதிரி இருப்பாரு, இவரு ஜீரோ மாதிரி இருப்பாரு. அவரு சிங்கம் மாதிரி இருப்பாரு, இவரு அசிங்கம் மாதிரி இருப்பாரு. எவனோ ஒருத்த கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு சாமி. இது கையால் அடி வாங்கியே செத்துருவோம் போல. போன் பண்றா, சீக்கிரமா போன் பண்றா. 234445. சீக்கிரமா பண்றானே. சார் சார் பாத்து சார், அங்க பேய் உட்காந்துருக்கு சார். நீங்க பயமுறுத்தினதும் நான் அப்படியே பயப்படுறதுக்கு இவன மாதிரி சட்டையே இல்லாம உட்கார்ந்து இருக்கிற போலீஸ் இல்லடா, மீசைய வலிச்ச சிங்கோண்டா. கோவம் வந்து ஓங்கி விட்டனா பரலோகத்துக்கு போக வேண்டியதுதான். கேளியா? இதுதான் நீங்க சொன்ன PAYAI பேயா? ஏண்டி பேய, ஏன் தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த சின்ன பசங்களை பயமுறுத்துற? இத பாரு, என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியாது. என்னடா பண்ணுவ நீ? உள்ளாங்குழல் இந்த மாதிரி திருட்டு சாமியாருக்கு முன்னாடி ஊது. என்ன மாதிரி பிளாக் சிங்கத்துக்கிட்ட வச்சுக்காத. இவங்க உனக்கு யாரு? இவங்களுக்காக எதுக்கு வந்த? தெரியாதவங்களுக்கு ஆபத்து நான் 2 நிமிஷம் லேட்டா வந்தாலும் வருவேன். ஆனா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஆபத்துனா 1/2 செகண்ட் கூட லேட் பண்ண மாட்டேன். எனக்கு புகழ்ச்சி விளம்பரம் பிடிக்காது. என்னமோடா, நீ இவ்ளோ பஞ்ச் டயலாக் சொல்லி உன்னை பார்த்தா காமெடியா தான் இருக்கு. போதும், நிறுத்து. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு வந்தா என்ன நீ காமெடி பீஸாவா பாக்குற? உன்னை அடிக்க கூடாது, அப்படியே மென்னு சாப்பிடணும். எங்க போனா? அங்க இப்படி இப்படியா? அதாவது இன்ட்ரோடக்ஷன்ங்கறப்ப இப்படி பஞ்ச் டயலாக் பேசலன்னா மாசா இருக்காதுல. பைத்தியம் பைத்தியம், இந்த பைத்தியத்தை வர சொல்லி இருக்கிய. அடேய்,
ஊருக்குள்ள அவ்வளவு பில்டப் கொடுத்த இங்க வந்ததும் உன்னையும் உருவிட்டாலேடா. சார் ஏதாவது பண்ணுங்க சார். சரிச்சா கொன்னுடுவா போல இருக்கு சார். காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் சார். சார் எதையாவது ஒண்ணு பண்ணுடா. அடியே பேயே, உன்னை கொன்னுடு வேண்டி. இந்த சின்ன பசங்க முன்னாடி என் சட்டையை உருவிட்டல, உன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். I will take revenge. செத்தவங்க தானடா பேயா மாறுவாங்க. அடியே பேயே, நான் ஓங்கி அடிச்சேன்னா நீ அப்படியே காத்தா கலந்து மேல போயிடுவே. என்னையே பயமுறுத்துறியா? எங்க ஒரு தடவை தொடைய தட்டுடா பாக்கலாம். ஓ, என் ஆக்ஷனை நீ பார்க்கணுமா? பார். ஏ சச்சா. அக்கா அக்கா தூக்கிற சொல்லிட்டு இவனே இப்ப மேல போயிட்டானடா. தொடைய தட்டு அது பறந்துடும் சொன்னா, இவன் தொடைய தட்டி இவனே இப்ப மேல போய் பறந்துட்டான். ஐயோ கடவுளே. ஏக்கா கீழே இறக்கி விடுக்க கையெடுத்து கூப்பிடுற. பேய் மேடம், இனிமே நான் வாழ்க்கையில பேய் படத்தை பார்த்தா கூட அப்படி ஒரு டைலாக் சொல்ல மாட்டேன். ப்ளீஸ். இப்போ தலையாவது மிச்சம் இருக்கு. அழுதனா அதையும் அழிச்சிருவேண்டா. இது சாதாரண பேய் இல்லடா, மந்திரக்கார பேயா இருக்கு. இவன் கதையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து யாரடா கூப்பிட போறீங்க? எதுவுமே பிளான் பண்ணலக்கா. யாரு வந்து மாட்ட போறாங்களோ என்னமோ. நம்மளை காப்பாத்த அந்த கடவுளே வருவாருடா. அவரு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப நீ கண்டுபிடிச்சு மட்டும் என்னத்த புடிங்கிற போற? எப்பா அதோ வந்துட்டாருப்பா. ஏய் அங்க பாருங்கப்பா. யாரா இது? அந்த முகத்தை பார்த்தா தெரியலையாடா? சாட்சாத் கடவுளே தான் வராரு. கடவுளா? ஐயோ. கடவுளே வந்துட்டாரு. பாரியா கடவுளுங்கிறீங்க. அப்பனே முருகா, ஐயா வந்து என்ன காப்பாத்துங்க. வாங்க சார். வாங்க. இவன் தான் ஓனர் மாதிரி இருக்கான். டேய் பீரோ சாவித்தாடா. டேய் இந்த வீட்ல பீரோலாம் இல்லடா. ஏய் இது கடவுள் இல்லையா? அச்சி அசல் திருடன். பீரோ சாவியை குடுறா. டேய் சத்தியமா இந்த வீட்ல பீரோலாம் இல்லடா. எனக்கு பீரோ சாவி வேணும். ஐ வாண்ட் பீரோ கீஸ். பீரோவே இல்லங்கற பீரோ சாவி கேக்குற முட்டாள் திருடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு பீரோ சாவி வேணும். டேய் சத்தியமா இந்த வீட்ல பீரோலாம் இல்லடா. உங்களுக்கு இப்படிலாம் சொன்னா புரியாதுடா. இது என்னன்னு தெரியுமா? கத்தி. டேய் முட்டாள், அது கத்தி இல்லடா, கத்தரிக்கோல். டேய் இதுல குத்துனா ஒவ்வொருத்தனுக்கும் ரத்தம் தெரிச்சிரும். அதுல குத்துனா ரத்தம் வராம தக்காளி சட்னியா வரும். ஐ வாண்ட் பீரோ கீஸ். டேய் சத்தியமா என்கிட்ட சாவிலாம் இல்லடா. இங்க பாருங்க திருடனே, உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் இருக்கு. வாங்க. டேய் அத சொல்றா. சொல்லு. உனக்கு பீரோ சாவி தானே வேணும்? ஓனர்ஸ்லாம் நாங்க இல்லடா. உட்கார்ந்திருக்கு பாத்தியா? அதான் ஓனர் போய் கேளு. ஓ அது கிட்ட போ. உனக்கு சாவி மட்டும் இல்ல, அது கூட கொடுக்கும், வாங்கிக்க போ. என்னடா இது? இந்த மாதிரி பம்பர் ஆஃபர்லாம் இருக்குமா? ஓ பீரோ சாவி இருக்குதா? ஐ வாண்ட் கீஸ். 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 மேடம் கீ கொடுத்தீங்கன்னா என் வேலையை பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். இங்கே பாருங்க மேடம், கீஸ் மேடம், கீஸ். என்னடா இது? மேடம் கீஸ் மேடம். கீ தான் கொடுக்கல, அட்லீஸ்ட் கிஸ்ஸையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேடம் கிஸ்ஸாவது கொடுங்க மேடம், சீக்கிரம் கொடுங்க மேடம். கிஸ் மேடம், கிஸ் மேடம், கிஸ் கிஸ். என்கிட்ட வராத, என்கிட்ட வந்தா கத்தி இருக்குது. கத்தி கத்தி என்கிட்ட வராதன்னு சொல்றேன்ல. இப்ப என்ன பண்ண போற? இது என் கத்தி, நான் வாங்கினது, நான் தர மாட்டேன். இதெல்லாம் அநியாயம். ஆமா எங்க வர?
இதெல்லாம் ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாது. டேய் நீ சொன்னது கரெக்ட் தான்டா. கடவுள் சொன்னல, உண்மையிலே நமக்காக அடி வாங்குற கடவுள் தான்டா அவன். பாத்துடா ஏன்டா திருட்டு சாமி, இவன் ஏதோ கடவுள் கடவுள்னு சொன்ன, இவனே சாமியோட வச்சுச்சேடா அந்த பேய். இப்போ நம்ம நிலைமை தான் என்னடா? ஐயம்மா அம்மா ரொம்ப அடிச்சுட்டாடா. என்கிட்ட இருக்குன்னு எடுத்து காட்டல, இப்ப நல்லா வச்சு செஞ்சுதா வேற. எப்பா இந்த பேய் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு டீல போட்டு இங்க இருந்து எஸ் ஆகுற வழிய பாரியா. சொல்ல ராத்திரி தாங்க மாட்டோம். போயா போயா, நீயே போய் ஏதாவது பேசியா போயா. கொஞ்சம் தைரியமா போங்க. என்ன கதியா அம்மா தாயே. பேய் மேடம், பேய் மேடம், ப்ளீஸ் மேடம் எங்களை அனுப்பிடுங்க மேடம். நாங்க அப்பாவிங்க மேடம், இது ரொம்ப மோசம் மேடம். ப்ளீஸ் மேடம், நீங்க அனுப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கா அனுப்பி வச்சிருங்க அக்கா. அனுப்பி வச்சிருங்கல்ல. கொஞ்சம் கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நீ போ போடா. ஏமா பேயம்மா, எனக்கு கேஸ் வர நேரம் ஆயிடுச்சுமா. எனக்கு கொஞ்சம் கருணை காட்டுமா ப்ளீஸ்மா. ப்ளீஸ் மேடம், எங்களை அனுப்பிடுங்க. எங்களை அனுப்பிடுவீங்கல்ல ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். ஐயோ டாக்டர் நீ போயா. என்னடா பாக்குற, நீ போய் கெஞ்சுடா. அம்மா தாயே, எங்க மேல கருணை வச்சு எங்களை தயவு செஞ்சு வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. உனக்கு பொங்க வைப்பேன், வருஷம் தவறாம வைப்பேன். கருணை காட்டுமா, என்னால முடியல. உன் சான்ஸ் தான். போ போடா போடா சொல்ல அடி வாங்க போடா. வேற வீட்டுக்கு போறதுக்கு பதிலா இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். தயவு பண்ணி என்ன விட்டுட்டீங்கன்னா பக்கத்து வீடுல அது பக்கத்து வீட்டுக்கு போய் பாத்துக்கிறேன். இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். எனக்கு கிஸ் வேணாம், கிஸ் வேணாம். என்னை விட்டுருங்க மேடம், நான் போயிடுறேன். இங்க பாருங்க மேடம், ஆக்சுவலா நான் திருடன் கிடையாது, பிசினஸ் மேன். ஏதோ என் பிசினஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆனனால நான் பொறுக்கியா மாறி இந்த மாதிரி திருட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். அதை தவிர நான் உண்மையா திருடன் இல்லம்மா. தயவு செஞ்சு என்னை அனுப்பி விட்டுருங்க மேடம். வேணும்னா எல்லாரும் இனிமே இங்க வர மாட்டேன் மேடம். என்ன விட்டுருங்க. இது வரைக்கும் உங்க எல்லாரையும் அடிச்சு அடிச்சு அழுத்து போயிடுச்சு. எல்லாரும் என்ன முதல்ல என்டர்டெயின் பண்ணுங்கடா. உங்களை விடுறத பத்தி அப்புறம் யோசிக்கிறேன். டேய் எங்க எல்லாரையும் வச்சுட்டு முதல்ல உன்ன விட சொல்லல. போடா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமா, போயிட்டு போடா. மறுபடியும் அடிதான் வாங்க, ஒழுங்கா போயிட்டு சொல்றல. போ டேய் போடா, சொல்லும் போதே போடா. போ போடா போ. சும்மா தானே இருக்க சாமியாரே, நீ போயா.
போதும் உட்காரு. டேய் கோயில் டாக்டர் நீ போயா போடா. இப்போ வந்துருவாரு மேடம், வந்துருவாரு. நல்லா ஆடு. அப்பா இதுக்கு மேல என்னால முடியாதுப்பா, நீங்க தான் பாத்துக்கணும். அப்பா நான் வைத்தியம் பார்க்கறேன், பைத்தியம் இல்லப்பா, இதை விட்டுருங்கப்பா. ஏய் பேஷண்ட் பையா, நீ போடா முதல்ல, உன்னாலதான் நான் மாட்டேன். போய் தொலை, போ போடா. எப்பா இந்த மாதிரி ஒன்ன பண்ணீதே இல்லையா? போயா, போய் வாளையாவது ஆட்டிட்டு வாயா. Sing and dance. It's sing and dance. It's sing and dance. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. எட்டாம் நாளா வேண்டும் வேண்டும் வீக்லி ஒரு வேலண்டைன்ஸ் டே. எனக்கு முத்திக்கிச்சு முத்திக்கிச்சு. டேய் இத போடா, நீ போ அந்த பே கரெக்ட் போ போ நல்லா போடா. ஏன்டா உட்கார்ந்திருக்க, போடா போடா. இதோ வந்துருவாமா, இருமா. ஏய் போடா.
இங்க வா. ஒன்னதான். இங்க வா. கூப்பிடுறாரு. கண்டை இருக்கு. என்ன சாமி நீங்க சொல்றீங்க? கண்டை இருக்கு. எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது சாமி. நீ விரும்புற உன் மாமனுக்கு கண்டை இருக்கு. கண்டமா? என்னன்னு சொல்லுங்க சுவாமி. என்ன கண்டம்? என்ன பண்ண பரிகாரம் கிடைக்கும்? நீ விரும்புற உன் மாமன ஒரு பிசாசு கூட விரும்புது. பிசாசு காதலிக்குதுன்னு சொல்றீங்களே சுவாமி. நான் நம்ப மாட்டேன். நம்ப மாட்டியா? அப்படின்னா உன் கண்ணாலேயே பாரு. கவலைப்படாதம்மா, ஒரு வழி இருக்கு. சொல்லுங்க. இது அம்மனோட ரக்ஷ. இது உன் கையில இருக்கிற வரைக்கும் பேய் பிசாசு பூதம் எதாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்ப நீ போமா, போய் உன் மாமனை காப்பாத்து. சுபமஸ்து. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அக்கா, என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் தான் முடிஞ்சிச்சேக்கா. சந்தோஷம் தானே? எங்களை விட்டுட்டீங்கன்னா நாங்க போயிடுவோம்க்கா. இங்க எங்கடா போறீங்க? வாயை மூடிட்டு உட்காருங்க. இங்க தீர்க்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. கணக்கா? எங்க இருக்கு? பீரோ எங்க இருக்கு? அவன் என்ன லவ் பண்ணாதான் உங்க எல்லாரையும் நான் விடுவேன். என்ன நீ முட்டை பேசிட்டே போற? என்ன அமைதியா இருந்தா நீ ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கியே. சூர்யா. ஐயோ, நீ பேயி, நான் மனுஷன். உன்னை எப்படி நான் லவ் பண்ண முடியும் சொல்லு? ஓ, அதுதான் உன்னோட ப்ராப்ளமா? நீ ஜகடக்க வீரிலோ அதிரோக சுந்தரி படம் பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். அதுல ஹீரோயின் ஒரு தேவகன்னி, ஹீரோ சாதாரண மனுஷன். அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கலையா? அப்படிதான். அப்புறம் சாகரச வீரடு சாகரக்கன்னி படம் பாத்தியா? பாத்திருக்கேன். அதுல ஹீரோயின் ஒரு நீர்க்கன்னி, ஹீரோ சாதாரண மனுஷன். அவங்க ரெண்டு பேரும் காதலிக்கலையா? இதுவும் அப்படிதான். இங்க பாரு, அது சினிமா, இது என்னோட லைஃப். இது உன் லைஃப் இல்ல டார்லிங், நம்ம லைஃப். புதுசா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப அழகா இருக்கும். ஏய் சீ, தள்ளி போடி. அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கல. ஏன் பிடிக்கல? இங்க பாரு, ஆல்ரெடி எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. நான் நம்ப மாட்டேன். ஆமா, உண்மைதான். என் அத்தை பொண்ணை நான் காதலிக்கிறேன். அவளதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுரு ப்ளீஸ். இருந்தாலும் பரவாயில்ல. ஐ லவ் யூ சூர்யா. என்ன பைத்தியக்காரத்தனது? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? ஒரு நிமிஷம் இரு. உன் முகத்தை நீ இதுல பாரு. இப்படி இருந்தா யார் உனக்கு காதலிப்பா? அழகுதானே உனக்கு பிரச்சனை? ஆமா, உன்னோட அழகுதான் எனக்கு பிரச்சனை. உண்மையை சொல்லு, என் அழகுதான் உனக்கு பிரச்சனையா சூர்யா? நிஜமாதான் சொல்றேன், எனக்கு அதுதான் ப்ராப்ளம். எனக்கு கையில வந்துடுச்சு, வந்துடுச்சு. என்னோட அப்படியே இருக்கு. என்னோட அழகும் போல அப்படியே இதுக்கு மேல இங்க ஒரு நிமிஷம் இருக்க கூடாது, கிளம்ப வேண்டியது. தேங்க்யூ மேடம் ஃபார் ரிலீசிங். இது எடுத்துக்கோ. உங்க உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்.
பாய் பாய் டாடா. டேய் என்ன இங்க உட்கார்ந்து என்னடா பண்ண போறீங்க? கிளம்புங்கடா. டேய் கதவு தர. தேங்க்ஸ் அண்ணா. என் மாமா ஆபத்துல இருக்கும்போது நீங்க எல்லாரும் கூடவே இருந்திருக்கீங்க. அந்த பேய் கையால அடியெல்லாம் கூட வாங்கியிருக்கீங்க. இதுக்காக நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. நீ வந்துதான் அந்த பேய் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்திருக்க. ஃபியூச்சர்ல உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த அண்ணனுங்க இருக்காங்கன்றத நீ மறந்துடாத. ஒரே ஒரு ஃபோன் கால் மட்டும் பண்ணா போதும், ஓடி வந்துருவேன். தேங்க்ஸ்மா, நம்ம ஊர்ல பார்க்கலாம். பாய் பாய்டா, நான் கிளம்புறேன். அங்க போலாம். யோ யோ இத விட்டுட்டு போற. சரி வேணாம் போ, போய் தொலை போ. ஓயா அம்மா டாடாமா வரமா. சரி மாமா. சரி நீ பண்ண வேலை எல்லாம் போதும் மாமா. வா நம்ம ஊருக்கு போலாம். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112290107 ஒன்றில் மிஸ் கால் கொடுக்கவும். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல கணவர், 2 அன்பான குழந்தைங்க. ஆனா புகையில எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கையை நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்துவிடும். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். மாமா, நீ அந்த பேய் கிட்ட எப்பவாவது ஐ லவ் யூ சொன்னியா? இல்லையே. ஏன் மாமாவை என் கிட்ட இருந்தே பிரிக்க பார்த்துச்சா? அது டைம்க்கு அந்த சுவாமிஜி வந்ததுனால சரியா போச்சு. இல்லனா என்ன இருக்கும்? அந்த பேய் உன்னை வசியம் பண்ணி வச்சிருக்கோம். பரவாயில்ல விடு. இனிமே யாராலையும் நம்மள பிரிக்கவே முடியாது. ஆமா, அந்த பேய் போனதுக்கு அப்புறம் இந்த ருத்ராட்சம் எல்லாம் எதுக்கு? இத தூக்கி போட்டுட்டா எல்லாம் சரியாயிடும். ஏய் நான் பயந்துட்டேன். ஹாய் சூர்யா மாமா. ஹாய். ஓய், யார் அவ? யாரோ எனக்கு தெரியாது. தெரியாம தான் மாமான்னு சொல்லி கூப்பிடுறாளா? அம்மா சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. மாமா நல்லா இருக்கீங்களா? ஏய் நீ யாரு? நான் தான் மாமா, அக்ஷயா. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? சின்ன வயசுல நம்ம கோலி, கண்ணாமூச்சி, பல்லாங்குழி, இது மட்டும் இல்லாம அப்பா அம்மா விளையாட்டு கூட விளையாடி இருக்கோம். அதுக்குள்ள மறந்துட்டியா? ஓ, அம்மா அப்பா விளையாட்டுல விளையாடுனீங்களா? இவன் விளையாடி இருப்பான். மாமா, யார் இவ? இவ பேரு மீனாட்சி. சின்ன வயசுல மூக்கு ஒழுகிட்டு சுத்திட்டு இருப்பாளே அந்த மீனாட்சியா? ஆமாமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பாரு, அந்த மீனாட்சியே தான். சீ போடா. ஏய் மீனாட்சி நில்லு ப்ளீஸ். மீனாட்சி நில்லு. இவளை இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைமே பாக்குறேன். எங்க அம்மா சத்தியமா சொல்றேன்டி. பார்க்காம தான் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுனியா? சீ. மாமா, அவ போனா போகட்டும் விடுங்க. இத்தனை நாளா எங்கேயோ இருந்துட்டு இப்ப ஏன் இங்க வந்திருக்கேன்னு தெரியுமா? எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உங்களுக்குள்ள இருக்க அந்த காமெடி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடினா? டைரக்டர் இந்த படத்துக்கு நான் ஹீரோன்னு சொல்லியிருந்தாரு. இந்த கதைக்கு தெரியாது, ஆனா என்னோட லைஃப்க்கு நீங்க தான் மாமா ஹீரோ. எனக்கு ஒன்னும் புரியல. முட்டாள் மாமா, ஐ லவ் யூன்னு சொன்னேன்.
உண்மைதான் மாமா. உங்களை தான் என் மூச்சா நினைச்சு உங்க மேல ஆசையோட வாழ்ந்துட்டு இருக்கேன் மாமா. நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த நிமிஷமே இறந்துருவேன். அது இல்ல, நான் எந்த கதையும் கேட்க மாட்டேன். நான் உங்களை காதலிக்கிறேன், நீங்களும் என்ன காதலிக்கணும். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யூ லவ் மீ. பை. ஐயோ, ஹே, எதுக்கு என் மாமா பின்னாடி சுத்துற? எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. அவரை நான் காதலிக்கிறேன். அது என்னோட விருப்பம். இங்க பாரு, சின்ன வயசுல இருந்து என் மாமானா எனக்கு உயிர். அவரை விட்டு நீ போயிடு. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் தரேன். எவ்வளவு பணம் கொடுப்ப? எவ்வளவு கொடுப்ப? 1 கோடி, 2 கோடி? எத்தனை கோடி கொடுத்தாலும் என்னோட காதல வாங்க முடியாது. என் காதல பணத்தால வாங்க முடியாது. உன் காதல நான் வாங்கிக்கிறேன்னு கேட்கல. ஏன் காதலுக்கு நடுவுல குறுக்க வராதேன்னு சொல்றேன். குறுக்க வந்தன்னு வச்சுக்கேன். என்னதான் பண்ற நானும் பாக்குறேன்டி. போடி. சி, இங்க இருந்து போவியா? என்னங்க திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன வர சொன்னீங்க? நீ ஐ லவ் யூ சொன்னல, அத பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அது இல்ல, பிராங்கா சொல்லுங்க. உங்களுக்கு இஷ்டம் இருக்கா இல்லையா? பிராங்கா சொல்லணும்னா எனக்கு இதுல விருப்பம் இல்லங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க என்ன லவ் பண்ணலாட்டி நான் செத்து போயிடுவேன். அப்படி செத்தாலும் சரி, என் காதல நான் சாதிச்சிருவேன். பாய். ஹாய் சூர்யா. ஹே ஹாய், நீ எங்க இங்க? எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சுல, அதான் வந்தேன். எக்ஸாம்ஸ்லாம் எப்படி எழுதிருக்க? ரொம்ப நல்லா எழுதினேன். வேற என்ன விஷயம்? உன்கிட்ட எக்ஸாம் முடிஞ்சதும் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்னது அது? அது என்னன்னா, அது சொல்லு, வெக்கப்படாத. ஐ லவ் யூ சூர்யா. மூஞ்சிய பாரு. ஆண்டவா, எல்லாம் எனக்கே தானா? அங்க லவர்ஸ் இல்லாம சிங்கிளா எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல. என்ன மாமா, இன்னைக்கு ஃபுல்லா அவ கூட சுத்திட்டு இருந்தியா? நான் எப்ப சுத்துனேன்? எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், ஜஸ்ட் பேசுனேன், அவ்வளவுதான். ஆஹா, என்ன பேசுனீங்க? லவ் பண்ணலாம், ஓடி போயிடலாம், இதானே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. இன்னொரு வாட்டி அவ பின்னாடி சுத்தணும்னு வச்சுக்க, நான் செத்து உன்னையும் கொண்டு போட்டுருவேன். பாய். டேய், இது என்னடா பெரிய கொடுமையா இருக்கு? ஒருத்தி காதலிச்சா கொன்னுருவேன்னு சொல்றா, இன்னொருத்தி காதலிக்கலனா செத்துருவேன்னு சொல்றா. என்ன வாழ்க்கை இது? இப்படி மாட்டிட்டு முழிக்கிறேனே. என்ன சூர்யாக்கு ப்ரோபோஸ் பண்ணியாமா? நான் லவ் பண்றேன். ஏன் இஷ்டம்? ஏய், அவன் என்னோட லவ்வர். எனக்கும் லவ்வர் தான்டி. ஏய், முதல்ல நான் தான் ப்ரோபோஸ் பண்ணேன். நானும் ப்ரோபோஸ் பண்ணிருக்கேன். ஏய், அவன் உன்னோட லவ்வரா முடிவு பண்ணிட்டானா? உன்ன லவ்வரா முடிவு பண்ணிட்டானா? ஏய், அதெல்லாம் உனக்கு தேவையா? சார் தான் போடி போடி. என்ன சூர்யா, வேலை பார்த்துட்டு இருக்கியா நீ? சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாம்ல. வேலைய சொன்னேன். தேவையில்லாம பேசாத. அது இல்ல சூர்யா, நான் உன்னை லவ் பண்றேன். நான் ஏற்கனவே லவ் பண்றேன். நான் நம்ப மாட்டேன். நான் எங்க அத்தை பொண்ணை காதலிக்கிறேன். அப்பவும் இப்பவும் எப்பவுமே எனக்கு அவ தான் பொண்டாட்டி. ஓகேவா? ப்ளீஸ் என்ன விட்டுரு. அப்படியா? சாரி, பட் ஐ மிஸ் யூ. என்ன சூர்யா, நம்ம தான் லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல, அப்புறம் என்ன ரொமான்ஸ் பண்ணாம ரொம்ப சைலண்டாவே நின்னுட்டு இருக்க? இங்க பாரு, நீ லவ் பண்ணா போதுமா? நானும் பதிலுக்கு லவ் பண்ணணும்ல. எனக்கு என்ன குறைச்சல்? நான் போதுமான அளவுக்கு அழகா இருக்கேன். இங்க பாரு, காதலுங்கிறது அழகுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, மனசுக்கு சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி சினிமா டயலாக்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. இந்த மாதிரி அழகான பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டம். இதுல நீ மனசு மாங்கான்னு தேவையில்லாததை பத்தி எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்க? ஐயோ, இவ வந்துட்டாளா? வா வா, சீக்கிரம் உள்ள வா. வா வா வா. வா வா, சீக்கிரம் வா. என்ன மாமா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மா காத்து வாங்கலாம் தான் வந்தேன். ஓஹோ, வாழைத்தோப்புல அம்மா அப்பா விளையாடுறீங்களா? அம்மா அப்பா விளையாட்டா? நீ என்ன பேசிட்டு இருக்க? நீ எதுவும் சொல்லாத மாமா, நீ என்ன ஏமாத்திட்ட. நான் எங்க அம்மா கிட்ட சொல்ல போறேன். மீனாட்சி, என்னாச்சுடி? மாமா என்னை ஏமாத்திட்டாருமா. மாமா ஏண்டி உன்னை ஏமாத்த போறான்? சேச்சா, உங்க மாமா அப்படியெல்லாம் கிடையாது. இல்லம்மா, மாமா என்னை ஏமாத்திட்டு வாழைத்தோப்புல வேற ஒரு பொண்ணோட சுத்திட்டு இருக்காரு.
இல்லம்மா, மாமா அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டான். அதெல்லாம் உண்மை கிடையாது. இல்லம்மா, நான் கண்ணால பார்த்தேன். சரி, நான் மாமா கிட்ட பேசுறேன், நீ போ. சூரியனை ரிஜெக்ட் பண்ணிட்டான்டி. என்னையும் ரிஜெக்ட் பண்ணிட்டான்டி. நீ என்ன பண்ண போற? அவருக்கு இஷ்டம் இல்லைல்ல, அதான் வேணான்னு விட்டுறலான்னு இருக்கேன். அப்ப நீ? நான் அவ்வளோ ஈஸியெல்லாம் அவரை விட்டுற மாட்டேன். வேற என்ன பண்ண போற? நான் ஏதாவது பண்ணி அவர் எப்படியாவது அடைஞ்சே தீருவேன். ஓகே, ஏதாவது பண்ணு. சரி. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசுறு இருக்கு, வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராஜாவானா, எனக்கு ராஜாவானா, வாழுறேன். எதுவும் இல்லைன்னாலும் ஆளுறேன். எனக்கு ராஜாவானா. என்னம்மா? அண்ணா, ஒன்றும் இல்லைண்ணா, நான் உங்க ஃப்ரெண்டு சூர்யாவை லவ் பண்றேன். சரி, அதுக்கு நான் என்னம்மா பண்றது? நீங்க இங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும். ஒன்னும் இல்ல, மீனாட்சி எங்க 2 பேருக்கும் தடையா இருக்கா. அதுக்கு அவங்க 2 பேரையும் பிரிச்சுட்டா. மனசார காதலிக்கிறவங்களை எப்படிமா பிரிக்கிறது? வேணும்னா உங்களுக்கு பணம் தரேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் சிட்டி, கோழி பண்ண சிட்டி. என்ன பணத்தாலாம் வாங்க முடியாது. கிளம்பு, போமாங்க இருந்து. பிரிச்சு வைக்கணுமாம? பிரிச்சு என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? நான் சேர்த்து மட்டும்தான் வைப்பேன். எனக்கு ராஜாவானா, வாழுறேன். மாமா, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் மாமா. ஏய், என்ன பேசுற நீ? நான் உண்மையை தான் சொல்றேன் மாமா. உனக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. யார் சொன்னது? எனக்கு தெரியும் மாமா. நீ எப்போ லவ்வரா ஃபீல் பண்ணதே இல்ல. நீ எனக்கு டெரஸ்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? மாமா, உங்களுக்கு என்ன எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லுங்க. காமெடி பண்ணாத, உன்னையே எனக்கு பிடிக்க போகுது. மாமா, உண்மையை சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா? சும்மா விளையாட்டுக்கு தாண்டி சொன்னேன், சும்மா சொன்னவா? மாமா, இனிமே விளையாட்டுக்கு கூட அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. உங்க மேல நான் உயிரா இருக்கேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா உயிரோட இருக்கிற வரைக்கும், ரொம்ப நாளைக்கு சாகுற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி உங்க கூட சேர்ந்து வாழணும்னு இருக்கேன். எந்த சூழ்நிலையிலயும் என்னை விட்டு நீங்க போயிடவே கூடாது. ஏய், அத நீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. சரி, அது விட்டுறலாம். அடுத்த நாள் அழகா ரெடி ஆயிட்டு வரும்போது நீ என்ன சொன்ன? மாமா, நான் வந்துட்டேன். ஓ, வா, வந்துட்டியா? வா. சொல்லு 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 சொல்லு, நான் அழகா இருக்கேனா? மூஞ்சில இவ்ளோ மேக்கப் போட்டுட்டு வந்தா அறிவு இருக்கிறவன் அழகா இருக்கான்னு சொல்லுவானா? அப்படின்னா அப்ப நான் அழகா இல்ல, லவ் பண்ண மாட்டியா? நான் எப்படி சொன்னேன்? எப்ப பார்த்தாலும் சண்டை போடுறதுக்குனே வருவனி. அப்படின்னா நான் எப்பவுமே சண்டை போடுற மாதிரி தெரியுதா உனக்கு? இங்க பாரு மீனாட்சி, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. உனக்காக நான் பிறந்திருக்க, எனக்காக நீ பிறந்திருக்க. இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு மனைவி, ஓகேவா? அப்பாடா, என் மாமா மனசுல என்ன தவிர வேற யாரும் இல்ல. வற்புறுத்தினாலதான் நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. அப்படி இல்ல, என்ன புரிஞ்சுக்கோ. என்ன புரிஞ்சுக்கணும்? என்ன புரிஞ்சுக்கணும் மாமா? எந்த வயல்ல எந்த தோப்புல பார்த்தாலும் நீங்க 2 பேரும் தான் வெக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்கீங்க. வற்புறுத்தி என்ன காதலிக்கிற அந்த காதலி சுத்தமா வேண்டாம் மாமா. உன் காதலுக்கு ஒரு கும்பிடு. குட் பை. என்ன சூர்யா, பிரேக்கப்பா? போனா போட்டும் விடு, சனியா தொலைஞ்சதுன்னு விட்டுரு. இந்த மாதிரி ஆளெல்லாம் கிட்ட சேர்க்காத. போதும், நிறுத்து. என்ன போனா போதுன்னு விட்டு ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்க. அவ என் லவ்வர், அவ என்னோட ஃபேமிலி. அவளை எதுக்கு? அவ தான் நான் தான் அவ. மரியாதையா இங்க இருந்து போயிடு. மனதிற்குள் ஒளிந்திடும் ஒரு காதல். யாரா இது போனு? சொல்லுமா தங்கச்சி. ஹலோ டாக்டர் அண்ணா, என் மாமா என்ன மோசம் பண்ணிட்டாருண்ணா. இந்த மென்டல் டாக்டர் இருக்கிற வரைக்கும் நீ பயப்படாத. நீங்க சீக்கிரமா இங்க வந்துருங்கண்ணா. நான் இப்ப உடனே வரமா? கப்பர் சிங். அண்ணா, சொல்லுடா தங்கச்சிமா. என் மாமா என்ன மோசம் பண்ணிட்டாருண்ணா. நீங்க சீக்கிரமா வாங்கண்ணா. அவன் ஏமாத்தவன் எனக்கு தெரியுமா. என் மாமா இன்னொரு பொண்ணை காதலிக்கிறான்னா. இதோ அண்ணா உடனே வரேன்டா. ஏய், தள்ளு 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 தள்ளு, வழிவிடு வழிவிடு வழிவிடு.
ஹலோ சிங்கமண்ணா. சொல்லு தங்கச்சி அம்மா. என் மாமா என்ன மோசம் பண்ணிட்டாரு. அவர் வேற பொண்ணை காதலிக்கிறாரு. இந்த சிங்கத்தோட தங்கச்சி கஷ்டமா? நீங்க சீக்கிரமா இங்க வந்துடுங்கண்ணா. தோ வந்துகிட்டே இருக்கேன். சிங்கம் எப்படிதான் இருக்க? வா போலாம் வா. தங்கச்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காடா. நம்ம தான் லேட்டு. வா. டேய் மீனாட்சி எப்படியாவது நியாயம் கிடைக்கணும்டா. ஏன்னா அவ என் தங்கச்சிடா. டேய் நீ மட்டும் அவளுக்கு அண்ணன் இல்லடா, நானும் தான் அண்ணன். அப்ப நீ போலீஸ் இல்லையா? டேய் முட்டாள், நான் போலீஸா இருந்தாலும் அவளுக்கு அண்ணன் தான்டா. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நாம அவளுக்கு உதவி செஞ்சு ஆகணும். ஓகே ஓகே பண்ணிடலாம். சரி வாங்கடா. சொல்லு தங்கச்சிமா. என் மாமாவை பேய்கிட்ட இருந்து அன்னைக்கு காப்பாத்தினேன். இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு. எப்படியாவது எங்க மாமாவை காப்பாத்துங்கண்ணா. ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அவனுக்கு ஊசியை போட்டுறேன். வேண்டாண்ணே, வேற ஏதாவது பிளான் பண்ணி பார்க்கலாம். எங்க போலீஸ் ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன், அதுக்கப்புறம் தான் ஆக்ஷன். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை நீங்க பார்க்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க புத்தி சொல்லணும். பார்க்கணும்னா எப்படி? கண்ணு முன்னாடி தெரியறதுக்கு அவ என்ன காஜலா? ஐடியா. என்னோடது ஜியோ போன். என்னது வோடாஃபோன். என்னது ஏர்டெல். என்னது பிஎஸ்என்எல். ஐயோ நான் சொன்னது சிம் கார்டு பேர் இல்ல, ஒரு ஐடியான்னு தான் சொன்னேன். அவ ஃப்ரெண்ட்ஸோட மார்னிங் கோதாவரியில ஸ்விம்மிங் பண்றதுக்காக வருவா. அப்போ நீங்க அவளை பார்க்கலாம். வேணும்னா நீங்க அவளை ஃபாலோ கூட பண்ணலாம். ஓகே, இந்த ஆபரேஷனை நானே பண்ணிடுறேன். அந்த ஆபரேஷனோட பேரு எஃப். எஃப்னா ஃபன்னி. ஏயா டாக்டர் நான் இருக்கும்போது ஆபரேஷன் நீ பண்றங்கற? நான் சொன்னது போலீஸ் ஆபரேஷன்டா, டாக்டர் பண்ற ஆபரேஷன் இல்ல. போலீஸா இருந்தாலும் போஸ்ட்மேனா இருந்தாலும் ஆபரேஷன் பண்றது டாக்டர் தான்யா. நான் இப்ப பேசிட்டு இருக்கிறது மனுஷங்களுக்கு டாக்டர் பண்ற ஆபரேஷன் கிடையாதுடா, போலீஸ் ஆபரேஷன். நான் தான் பண்ணுவேன் ஆபரேஷன். தலையெழுத்து நீ கண்டினியூ பண்ணு. சண்டை போடுறது போதும்டா, வாங்கடா வந்து வேலைய போய் பாப்போம். ஓகே ஓகே, மீட்டிங் டிஸ்மிஸ். ஆபரேஷன் டிஸ்பர்ஸ். கம் ஆன். கப கப கப்பர் சிங். என்னையா மென்டல் டாக்டர் என்ன பண்ணிட்டு இருக்க? யோ டாக்டர் உன்னதான் மென்டல். உன் உடம்பு தான் அப்படி இருக்குன்னா எல்லாரும் உடம்பு அப்படியேவா இருக்கும். போயா. டேய் ஏதாவது பேசுறா. அட இவன் என்னடா சோகமா இருக்கான்? ஏண்டா சிட்டி, ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்னாச்சு உனக்கு? அவனுக்கு என்ன பிரச்சனை கேளு. என்னடா ஆச்சு உனக்கு? என்னாச்சுடா? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? என்ன விஷயம் சொல்லு, பேசுடா. என்னடா லவ் மேட்டரா? அதை விட உன் ஆள் எப்படி இருப்பான்னு சொல்லு. கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. கண்ணிலே உதிர்ந்திடும் சிரிப்பிலே வளைத்தாயே என் மனசு மோத்தியிலா. பொய்யாரி நடையிலா சதிராடும் இடையிலா விழுந்தேனே நான் காய்ந்த இலையா. உன் புருவ அழகிலா சறுக்கும் கைகளா பறந்தேனே உன் சிரிப்பும் தென்றலா. கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு. கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே
வந்தாடும் தருணம் கலந்திடும் காதலின் சங்கமம் கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு கொஞ்சிடும் கிளியே கூத்தாடும் நிலவே பாடியதே நெஞ்சிலே ஒரு காதல் பாட்டு அதுக்கப்புறம் என்னடா ஆச்சு? ஏன்னா அவங்க அப்பா எனக்கு பணம் கொடுத்தாரு. எதுக்கு? அட என்னத்துக்கு வரதட்சணை கொடுத்துருப்பாரு. நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வாட்டி அங்க பாருங்க. என்னடா தென்னை மரத்தை காட்டுற? அடியே மன்ன நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. அடியே மன்ன நில்லுனா நிக்காதடி கொடியே என்ன கண்டு நீ சொக்காதடி. டாப்பால போடாம என் பேச்ச கேளாம கூப்பாடு போடாதடி. சார் சார் ஹை இந்தாப்பா உன் 10 ரூபாய் மாச சம்பளம் அது. ஓகே இத பார்த்து செலவு பண்ணோம். புது துணியை வாங்கிக்கா, மிச்சத்தை எடுத்து பத்திரமா வை. நல்லா ஜாலியா இருந்தா புரிஞ்சுதா? ஆனா வேலையில கவனமா இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணா தோலை உச்சிடுவான். என்னடா மாச சம்பளம் 10 ரூபாவா? இட்ஸ் டூ வர்ஸ்ட். அவளை தினமும் பார்க்கலாங்கிற நினைப்புல தான் நான் அப்படியே ஐயோ யாரும் பார்க்கல இல்ல தப்புச்சுடா சாமி. ஐயோ 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 என் முட்டையை போட்டு வச்சிட்டா பாவி. என் முட்டையை உடைக்கிறதுக்கிட்ட வந்து எதுக்குடா அதை கீழே போட்டு வச்சா? மன்னிச்சிருங்க சார், கை தவறி கீழே வந்து உடைஞ்சிருச்சு சார். என்னடா கை தவறி ஊந்துச்சு? நீ முட்டையை வையே சார். நான் எப்படி சார் வைக்கிறது? வேற யாரா வைப்பா? நீ தாண்டா முட்டையை வைக்கணும். முட்டைக்கு 5 ரூபாய், இதை கிளீன் பண்றதுக்கு 5 ரூபாய். இந்த மாச சம்பளம் உனக்கு கட்டு. ஐயோ சார் சார் கட்டுனா கட்டுதான், நீ எதுவும் பேசாத. அந்த ஆளு கொடுக்கிற டார்ச்சரை தாங்க முடியாம, அந்த கோழிங்களோட நாத்தத்தை பொறுக்க முடியாம, அதை விட்டு போகவும் முடியாம நரகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தேன். என்ன கப்புடாப்பா சாமி. ஐயோ இந்த நாத்தம். எப்படியாவது என் லவ்வரை பார்த்து அவகிட்ட என் லவ்வை சொல்லணும்னு இருந்தேன்டா. இங்க பாரு ஜானு, நான் உன்னை லவ் பண்றேன். கோழி போடுறதை எடுக்கிறவனே, உன்னெல்லாம் நான் எப்படி லவ் பண்றது? கோழி போடுறதையா? நானா? இங்க பாரு ஜானு, அந்த வேலையை நான் எதுக்கு செஞ்சேன் தெரியுமா? உன் மேல இருக்க காதலால தான். முதல் முறையா நான் உன்னை எங்க பார்த்தேன் தெரியுமா?
யார் இது? புது நம்பரா இருக்கு. ஹலோ. ஆமாண்டா. கொன்னுடுவோம் உன்னை. பசி எடுக்குதா? இந்தா சாப்பிடு. கை நல்லாலையே. ஐயோ சரி வா, நானே ஊட்டி விடுறேன் வா. எப்போ நான் உன்னை அங்கே பார்த்தேனோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன் நீ தான் என் வாழ்க்கைன்னு. இந்த வேலையை செஞ்சாவது நான் உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன். நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டி. உங்கள் அப்பா திட்டுறதையும் அசிங்கப்படுத்துறதையும் பொறுத்துக்கிட்டு 10 ரூபா சம்பளத்துக்காக நான் ஒன்றும் இங்கே வேலை செய்யல. எப்படியாவது உன் மனசில் நான் வரணும்னு தான். என்னடா பண்ணுகிறாங்க? டே கம்டாட்டி என்னடா பண்ணுகிற? 10 ரூபாய் சம்பளத்துக்காக நீ ஏன் ஒத்துக்கணுன்றது இப்பதான்டா புரியுது. அப்பயே சந்தேகம், உன் திருட்டு மொழியே சரியில்லடா. அதுக்கு தான் இந்த வேலை எல்லாம் பண்ணுகிறியா நீ? அப்பா அவர் ஏதாவது சொன்னீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். நீ வாய் முன்னிரு. என்னடா பண்ணா? ஒரு நிமிஷத்துக்கு என் பொண்ணு மனசு எப்படிடா மாத்தன நீ? கேக்குறல சொல்றா. 20 வருஷமா அவள்கிட்ட என்னையும் எதிர்த்து பேசுறாடாவா? அப்படின்னாடா மாயம் மாட்ட நீ அவள? அப்பா எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவர் தான் உங்களுக்கு மாப்பிள்ள. ஏய் திட்டு மூஞ்சி, என்னடா நான் பேசினுக்கிறேன் நீ சிச்சுங்கிறா? கேட்கறதுக்கு பதில் சொல்றா. ஸ்ரீயாஞ்சனேயம் பிரசன்னாஞ்சனேயம். சாமி எங்க காதலுக்கு எந்த தடையும் வராம நீங்க தான் சேர்த்து வைக்கணும் சாமி. டே என்னை காதலிக்க ஒத்துக்க வச்சுட்ட. என்கிட்ட நீ கொஞ்சம் பேசலாம்ல? எனக்கு லவ்ல அவ்வளோ அனுபவம் இல்லையே, நான் என்னத்த சொல்றது? டே லவ்க்கு வேண்டியது சீனியாரிட்டி இல்லடா, சின்சியாரிட்டி தான். அது உனக்கு நிறையவே இருக்கு. காதல்ல பேசுறதுக்கு ரொம்ப நிறைய விஷயமே இருக்கு. கோடி எல்லாம் வேண்டாம், ஒன்னு சொல்லு பார்க்கலாம். என்னை பார்க்கும்போது உனக்கு எப்படி தெரியுது? காத்துல பறக்கிற மாதிரி ஒரு பாடி, எலும்பு குண்டு மாதிரி இருக்க இந்த ஒல்லி குச்சி கை, இருக்கா இல்லையான்னு தெரியாம இந்த சப்ப மூஞ்சி. ஆனா இந்த பாடியில எங்கேயோ இருக்கு ஒரு மிகப்பெரிய இதயம். அது உள்ள முழுக்க முழுக்க ஃபுல்லா நல்ல குணம் தான். அதை பிடிச்சி போய் தான் நான் உன் பின்னாடி வந்தேன். ஆமா, எப்பவும் எதையாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்ப, ஆனா இன்னைக்கு சைலண்டா இருக்க. ஏதோ ஒன்று பேசுறது. எங்க அப்பா ரொம்ப நல்லவர். எங்க அப்பா தான் எனக்கு எல்லாமே. எங்க அப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம். ஐயா நிறுத்து, என்ன இது டயலாக்கு? நிஜமாவே எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அடியே, சின்ன வயசுல இருந்து ஆசை ஆசையா வளர்த்த அப்பாவை எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிக்கும் தான். என்னன்னா நீ கொஞ்சம் அதிகமா பாசம் வச்சிருக்க. இல்ல எப்போதும் உங்க அப்பாவே நினைச்சிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் என் நிலைமைய பத்தி யோசிக்கலாம்ல. என்ன யோசிக்கிறது? ஆஹா, அத நான் சொல்றேன். அப்பா என்ன யோசிக்க சொல்ற நீ? எதையோ ஒண்ணு யோசியேன். நல்லால. ஹேய், அப்படி இல்ல, பாசிட்டிவா, கொஞ்சம் பாசிட்டிவா யோசியேன். எதுவும் வரலடா. இப்ப வரும் இரு. எங்க அப்பா பார்த்தா திட்டுவாரு. நோ மோர் டயலாக்ஸ், ஒன்லி ரொமான்ஸ். மத்ததெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கல்யாணத்தை பத்தி உங்க அப்பாட்ட பேசுனியா? இல்ல. பேசலாம்ல. இங்க பாரு, எங்க அப்பா கிட்ட சொன்னா உன் வேலை போயிடும். ஏய் போனா போகட்டும், கோழி மேய்க்கிற வேலை தானே. சம்பளம் 10 ரூபா தான். பெரிய சாஃப்ட்வேர் வேலை போற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க நீ. அப்படின்னா எங்க அப்பா கிட்ட பேச மாட்டியா? நீயே பேசலாம்ல தங்கம். உங்க அப்பா என்ன பார்த்தாலே தொடப்பத்தை கையில கொடுத்துறாரு. இங்க பாரு சிட்டி, எங்க அப்பாக்கு தெரியாம நான் எதுவுமே பண்ணதில்ல. தெரியாம பண்ணது ஒண்ணுதான், அது உன்னை லவ் பண்ணது.
எங்க அப்பா ஒத்துக்கலைன்னா கண்டிப்பா அதையும் நான் கட் பண்ணிடுவேன். பாய். ஹே ஜானு, ஹே நில்லு. இங்க கூட்டி பெருக்குன சிட்டியை நான் மாப்பிள்ளையே ஏத்துக்கணுமா? இன்னைக்கு சிம்பிள் ஸ்டார் தான் மாமா, நாளைக்கு சூப்பர் ஸ்டார். இந்த அப்பா சாமிக்கு மருமகனா வரணும்னா நீ லட்சாதிபதியா இருக்கணும். நீ குடுக்கிற 10 ரூபா சம்பளத்துல லட்சாதிபதி ஆயிட முடியுமா என்ன? அதுக்கு தானே அழகா இருக்கிற என் பொண்ணா நீ காதலிச்சிருக்கிற. சரி, நடந்தது நடந்துருச்சு. உனக்கு நான் 30 கோழி தரேன், அதுக்கு இடமும் கொடுக்குறான். என் பொண்ணை விட்டுணும். நீ இங்க பாரு மாமா, எனக்கு உன் கோழியும் வேண்டாம், இடமும் வேண்டாம். எனக்கு உன் பொண்ணை கொடுத்தினா அதுவே போதும். அப்ப நீ உன் முடிவு மாத்திக்க மாட்டேன். மாத்த மாட்டேன். மாறினா உங்களை மாதிரி வில்லனாவேனே தவிர ஹீரோ ஆக மாட்டேனே மாமா. என் பேச்சு கேட்டு நீங்க மாறுங்க. சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ லட்சாதிபதியா இருந்தாதான் மாப்பிள்ளன்னு சொன்னீங்க. மாப்பிள்ளையா இருக்கிறவன் லட்சாதிபதியா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க பொண்ணை லட்சணமா பாத்துக்கிட்டா போதும். இருந்தாலும் உங்க சம்மதத்துக்காக நான் லட்சாதிபதியா ஆகி காட்டுறேன். நான் வரேன் மாமா. இதுக்காக பணம் சம்பாதிக்க தான் நான் சென்னைக்கே வந்தேன். இங்க வந்து அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் திரும்ப ஊருக்கு வந்ததும் அடடா சிட்டி நில்லுப்பா. என்னடா சிம்பிள் சார் சிட்டி, மெட்ராஸுக்கு போய் ஏதோ சம்பாதிக்கிறேன்னு பில்டப் எல்லாம் பண்ணின்னு வந்தா என்ன ஆச்சுரா? அப்படியே இஞ்சி துண்ண குரங்கு மாதிரி திருன்னு முழிக்கிறா. ₹1,00,000 சம்பாதிக்கணும், மூட்டை முட்டி கட்டணும் ஒன்னா. இதுல என்கிட்ட சேலஞ்சு வேற பண்ணா. என்னதான் ஆச்சு உன் ஜம்பெல்லாம்? என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி எத்தனை பேரை பார்த்துனுக்குறான். ₹1 வக்கு இல்ல. என் பொண்ணை வச்சு என்னடா பண்ணுவ நீ? லவ் கேக்குதா? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ₹1,00,000 சம்பாதிக்கிறாங்கன்னா என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் என்னடா பண்ணுவாங்க? வழி ஒரு நொடியே காதலிலே அனுதினம் மரணமே. காதலித்து தவறு செய்தது என் மனமே. இதற்கென்ன தண்டனை என் உயிரே? மனசுக்குள் விழுந்திடும் ஒரு காதல், கண்ணீரில் எழுதிடும் முதல் காதல். நீயும் என்று என் வாழ்வில் தினமும் நடக்கும் ஒரு மோதல். எப்படியாவது சம்பாரிச்சு லட்சாதிபதி ஆகணும்னு கோபர் கேஸ் கம்பெனி ஆரம்பிச்சேன். அப்படி ₹1,00,000 சம்பாரிச்சுட்டு என் மாமா கிட்ட போனா பொண்ணு தர முடியாது போடான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என் லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. ஐயோ புலம்பாதடா. ரொம்ப ஃபீல் பண்றானே. இவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். டேய் யாருடா நீங்க? டேய் எதுக்குடா என்ன கட்டி வச்சுக்கிறீங்க? கேட்கறல எதுக்குடா கட்டி வச்சிருக்கீங்க? உனக்கு என்ன ஆச்சு? லூசு மாதிரி பாத்துனுங்கிற. யாருண்ணா நீங்களாம்? அண்ணனா? உன் வயசுக்கு நாங்க அண்ணனா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நீ என்ன பெரிய அம்பானியா உன்னை கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு வர? மொட்டை தலை கோழி பண்ண வச்சிருந்தா நீ பெரிய ஆளா? உன்ன ஏண்டா டேய், நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? திருட்டு கம்யூனிட்டி உன்ன என்ன பண்ற பாரு. சார் உங்க டீம் லீடர் யார் சார்? பாக்குறியா? பார்த்து தெரிஞ்சுக்கிறியா? அவன் போதையில இருந்தானா அவன் கண்ணு மட்டும்தான் தெரியும். அவனை பார்த்தாலே உனக்கு கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும். பாக்குறியா? பாரா. இவனா?
என்ன மாமா நல்லா இருக்கீங்களா? நீ தானாடா? நான் தான் மாமா, நானே தான். ஏய் என்னடா பண்றீங்கண்ணா? என்னடா பண்றீங்கண்ணா? ஏய் டா புடி அமுக்கு காட்டு காட்டு. ஏய் உடுடா என்னடா பண்றீங்க நீங்க? ஏய் உடுடா டேய் உடுடா. ஐயோ என்ன ஓட்றானுங்களே. எதுக்குடா பத்திரத்துல கை நாட்டு வாங்குறீங்க? இன்னுமாடா உனக்கு புரியல சொட்ட மாமா? உன்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் உன் மாப்பிளைக்கு எழுதி கொடுத்துற மாதிரி உன்கிட்ட இருந்து இப்ப பத்திரத்துல கை நாட்டு வச்சு வாங்கியிருக்கோம். இங்க பாரு மாமா, இப்ப உன்னோட சொத்து மொத்தமும் என்னோடதுதான். உன் மொத்த சொத்துக்கும் நான் தான் வாரிசு. இப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணை எனக்கு கட்டி வைக்கிறதுல ஏதாவது பிரச்சனையா? ஐயோ என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. காதலுக்கு முன்னாடி பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என் பொண்ணு உனக்கு தான். தேங்க்யூ மாமா. அப்பா மாப்பிள்ள அடுத்த மாசம் முகூர்த்தம் வச்சுக்கலாம். பை பை. பாய் மாமா. தேங்க்யூ நண்பர்களே, தேங்க்யூ. உங்களால தான் இது எல்லாமே நடந்துச்சு. நைட்டு செம்ம பார்ட்டி இருக்கு நண்பர்களே. செஞ்சு வச்ச சரையும் நானே. நான் போடும் சின்ன கவுனு உன் மனச இழுக்கும் கிரேனு. அதிருது ஸ்டைலு, அதிருது ஸ்டைலு, அதிருது ஸ்டைலு. ஆனா ட்ரெஸ்ஸு அப்பப்பப்பப்பா கொடுத்துடு நீ அட்ரஸ். வீட்டுக்கு வந்தா கொடுப்பேன் கிஸ்ஸு. அழகெல்லாம் அள்ளி போடா, இதையும் நீ கிள்ளி போடா. அழகெல்லாம் அள்ளி போடா, இதையும் நீ கிள்ளி போடா. போதும் புள்ள உன் எமோஷன் மேலும் மேலும் ஏறிடுத டெம்டேஷன். அப்படியா? ராத்திரியின் 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 ராஜலீல எங்கே தான்? இந்த கிளியை நீயும் ஒருசி போனா லக்குதான். ராத்திரியின் ராஜலீல எங்கே தான்? இந்த கிளியை நீயும் ஒருசி போனா லக்குதான். ரோஜா உள்ள உதடும் எனது. வா வா வாரே வா. முடிஞ்சா ஊடிடா, மடிப்பு உள்ள இழையும் எனது. துணிஞ்சு பயண்டா. டெஸ்ட் டியூப் பேபி போல வைக்காத எனக்கு டெஸ்ட். ஒன்ன நானும் தூக்கி செல்லும் மாடிப்படி லிஃப்ட். ஓ பேபி உனக்கு தரவா லிஃப்ட். நீ லிஃப்ட் கொடுத்தானே எனக்கு தரணும் கிஃப்ட். அப்போ இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ஃப்ரீ இல்லையா? காசு இல்லாம என்னடா கிடைக்கும் என் முட்டாள். அழகையெல்லாம் சந்த மேல பேரம் வச்சாலே பாக்குறவன் திஷ்டி உனக்கு தாக்கிடும் கண்ணே.
அப்போ என்ன செய்யறது பையா? அழகையெல்லாம் சேரி போட்டு மூடி வை, உன் கடைய கொஞ்சம் பொத்தி வைய. ராத்திரியின் ராஜலீலே இங்கேதான், இந்த கிளியை நீயும் ஒருசி போனா லக்குதான். ராத்திரியின் ராஜலீலே இங்கேதான், இந்த கிளியை நீயும் ஒருசி போனா லக்குதான். அப்பா நான் ஃபிகர் பாது. டேய் வேணாண்டா, கனவு காணாதீங்கடா. அடே இந்த பொண்ணுங்களை பார்த்தது என் மனசு ஹார்மோனியம் வாசிக்குதுடா. டேய் உன் மனசு ஹார்மோனியம் தான்டா வாசிக்குது, என் மனசு வீணை, வயலின், தபலா, கீபோர்டு மொத்த பேக்கேஜையும் நல்லா வாசிச்சுட்டே இருக்குடா. சரி அதை விடு, இந்த மென்டல் டாக்டர் கதை என்னடா? டேய் டாக்டரே, ஆனா ஒன்னு சொல்றேன் கேளு, பிரயோஜனமே இல்லடா. உன் சப்பாத்தி கட்டையால ஒன்னு போடு, போடுறா. தண்ணிக்குள்ள இருந்து வந்திருக்கு, ஜலுப்பு பிடிக்க போகுது. அப்புறம் நான் எதுக்கு இருக்க டாக்டர்னு எனக்கு தான் அது இப்பவே தெரியுது. என் ஆளு அது. டேய் தப்புடா, அவளை முதல்ல நான் தான் பார்த்தேன், அவ எனக்கு தான் சொந்தம். அவளை பார்த்ததுமே என் மனசை பறி கொடுத்துட்டேன்டா. மனசெல்லாம் அப்படியே பொங்கி வருதுடா. அவ எனக்கு தானே இந்த கப்பர் சிங் ஃபிக்ஸ் ஆயிட்டான்டா. அட போங்கப்பா, உங்க 2 பேரை விட நான் தான் அழகனாக்கும், அது எனக்கு தான் சொந்தம். டேய் காஞ்சி போன கருட மாதிரி ஒரு மூஞ்சி, நீயாடா அழகா இருக்க, ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஏன்டா தேவையில்லாம பேசுறீங்க? நம்மள யார் அவளை கரெக்ட் பண்றானோ அவனுக்கு தாண்டா அவ. ஏய் என்கிட்டயே சவாலாடா. இது வரைக்கும் சிங்கத்தை காட்டுல பாத்திருப்பீங்க, ஜூல பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க, லைவ்ல பாத்திருப்பீங்க. ஆனா லவ் பண்ணி எப்பயாவது பாத்திருக்கீங்களா? பாக்குறீங்களாடா? இப்ப பாருங்கடா. எப்பா சிங்கம் கூலா இருப்பா, ஆவேசப்படாத, உக்காரு. அட உக்காருப்பா, பேசுவான். உங்களை மாதிரி வயசானவங்களே இப்படின்னா யூத் நான் எப்படி இருந்திருக்கணும்? என்னடா பேசிட்டு இருக்க? யார பாத்துற கிழவன? யாரு? தில்லு ஸ்டீல் பண்ணிடா இது. உடம்பு முழுக்க ஸ்டீல் ராட் போட்டிருக்க உனக்கே எப்படின்னா அப்ப நாளா எப்படிரா? உட்காரியா உட்காரு. இவங்க கேட்க மாட்டாங்க, பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். யோ சிங்கம், உனக்கு மாஸ் டயலாக் தான் ஒத்து வரும், கிளாஸ் டயலாக்லாம் ஒத்து வராது, உனக்கு செட் ஆகாது. பாக்குறியா? எத்தனை வாட்டியா பாக்கணும்னு சொல்லுவேன், நாங்க அங்க பாத்துட்டு இருக்கோம்யா. ஏன் லவ் டயலாக் இங்க இல்ல, நான் அவகிட்டயே காட்டிக்கிறேன். ஏய் வேணாம்பா, சொன்னா கேளு. கொஞ்சம் பாரியா டாக்டர். சரி நீ போ, நான் அப்புறமா வரேன். சரியா? ஏ பாரு பாரு பாரு, அங்க என்ன நடக்குது பாரு. ஐ எம் சிங்கம். நீ சிங்கமா? என் ஃபேமிலியே சிங்கம் ஃபேமிலி தெரியுமா? என் கொள்ளு தாத்தா பேர் வீரசிங்கம், தாத்தா பேரு கொள்ளு சிங்கம், எங்க அப்பா பேரு நரசிங்கம், என் பேரு சிங்கம். அப்போ உன் குடும்பமே சிங்க குடும்பம் தானா? எஸ். கரெக்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஓகே, அப்படின்னா என்ன மேட்டர்?
இந்த சிங்கம் உன்னை லவ் பண்றேன். ஐம் சாரி, நான் சிங்கம்லாம் லவ் பண்ண மாட்டேன். சிங்கம் சுருங்கி பூனை ஆயிடுச்சுடா. இட்ஸ் ஓகே. விக்கெட் போச்சுடா. சரி, அடுத்து யாரு? போங்க போங்க. அடுத்து நான் தான்டா. டேய், இந்த மாதிரி காவி துணியை போட்டு நல்லா அசிங்கப்படுத்துறடா. சீ, இந்த காவி துணி தான் பிரச்சனையாடா? இதை எடுத்துறான்டா. அந்த ஃபிகரை மடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுடா. ஓஹோ, பாத்து இருக்கிறது எல்லாத்தையும் அவுத்துற போறப்போ. யா, இது ஸ்டீல் பாடிடா. ஜஸ்ட் இந்த முடியால தான் அப்படி வயசான மாதிரி தெரியுது. பாக்குறியா? பாரு பாரு. வந்துட்டேன். ஹேய் மிஸ், ஆகிரியா நீ என் மிஸ்ஸஸ்? யாரியா நீ? நீயும் யாரோ, ஆனா உண்மையில எனக்கு வந்துருச்சு லவ். முதல்ல போய் வேட்டியை கட்டிட்டு வாடா, அதுக்கப்புறம் பண்ணலாம் லவ். அவசரத்துல வேட்டியை அவுத்து போட்டனா வாடம் போச்சுடா. போயிட்டு நல்லா அசிங்கப்பட்டாடா. ஆடாவா வெக்கமாலியாடா. சி, உக்காரியா. அவளுக்காக எல்லாத்தையும் கேட்டினா. நல்ல வேலை டிராயராவது மிஞ்சிச்சே. உக்காரியா. ஒரு சாமியார் பேரு வெத்தலை பாக்கு. சரி, நீ அதை போய் கரெக்ட் பண்றா. வேற யாரு? ஐயாதான். பொண்ணுகளை கவர் பண்றதுக்கு வெளியில இருக்கிற விஷயம் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கணும், அதான் முக்கியம். பார்த்து கத்துக்கவா. அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு வர. அப்படியே ஆகட்டும். முதல்ல நீங்க இருந்து கிளம்புனா போதும். போடா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுவாமி, நீங்க என் மாமா வந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்துனீங்க. ஆனா என் மாமாவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பேய் மாதிரி இன்னொருத்தி வந்திருக்கா. பேய் மாதிரி இன்னொருத்தி இல்ல, பேயேதான். என்னது, பேயா? ஆமா, காபத்தோட இருக்கிறவங்கள நாம அழிச்சிடலாம், ஆனா காதலோட இருக்கிறவங்கள அழிக்க முடியாது. உன் கையில கட்டின அம்மனோட ரக்ஷைய என்ன பண்ண? கழட்டி வீசிட்ட. உன் மாமனை அடைய அந்த பேய் தான் அக்ஷயா ரூபத்துல வந்திருக்கு. சுவாமி, எப்படியாவது எங்க மாமா வந்த பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி எங்க காதலுக்கு உயிர் கொடுங்க சுவாமி, ப்ளீஸ் சுவாமி. அந்த பேய்கிட்ட இருந்து உன் மாமனை நான் காப்பாத்தணும்னா அந்த பேய்க்கு தெரியாம உன் மாமனை இங்க நீ கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வருவியா? உன்னால கூட்டிட்டு வர முடியுமா? சொல்லு, கூட்டிட்டு வரியா? சரிங்க சுவாமி, நான் கூட்டிட்டு வரேன். ஓ. ஓம் நம சிவாய. இந்த நேரத்துல யார் போன் பண்றது? யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ அண்ணா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னா. சொல்லு தங்கச்சிமா. நீங்க ஃபாலோ பண்றீங்க அந்த அக்ஷயா, அவ மனுஷி இல்லனா? அன்னைக்கு உங்களை வீட்ல அடிச்சதே அந்த பேய் தானே இந்த அக்ஷயா? அது பேயா? ஐயோ, பேயாடா. அது வந்து நான் அப்புறம் கூப்பிட, ஒரு நிமிஷம் இருமா. அந்த பொண்ணு பேயாண்டா. அது வந்து மனுஷி இல்லையாடா, நம்ம வீட்டுல கொடுமை போச்சு, அதே பேயாண்டா அது. ஆமாடா. ஓ மை டியர் மை லவ். இப்ப அவன் நிலைமை என்னடா ஆகும்? டேய் டாக்டர், அநியாயமா சாக போறடா நீ. ஏ மை டியர் மை டியர் மை லவ் மை டியர். அவன் இன்னைக்கு காலிடா. மை லவ் மை டியர். ஹாய் அக்ஷயா, திஸ் இஸ் ஆர்யா. அதுக்கு என்ன இப்போ? உனக்காகவே எழுதிட்டு வந்த லெட்டர். இதுல இருக்க என் மனசுல இருக்கிற மேட்டர். நீ ஓகேன்னு சொன்னா பெட்டர், இல்லைன்னா நான் அடிப்பேன் குவார்ட்டர். சரி, அப்போ ஒரு தடவை ஷேக்கன் கூட்டுற போது. போய் பார்க்கலாம் வாங்கடா. டேய், அவனை போயிட்டு பார்க்கலாம் வாங்கடா. அப்படியே வந்துருங்க. ஒண்ணா போலாம்டா. நீ போறாதீங்களா? கப கப கபர் சிங். டாக்டர், டேய் போலி டாக்டர். கப கப கபர் சிங். சாவன உயிர் இருக்கு. குத்து. மென்டல் டாக்டர் கொண்டாலடா. போலீஸ் வாங்க போலாம். வேண்டாம். ஏன்டா இப்படி கத்திட்டே வரான்? ஏன்டா இப்படி பண்ணி மாதிரி கத்துற? நிறுத்துறா. சொல்லுமா தங்கச்சிமா. அண்ணா, ஒரே ஒரு ஹெல்ப் அண்ணா.
ப்ளீஸ்ண்ணா, லாஸ்ட் ஹெல்ப்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. என்ன? எங்க மாமாவை கிட்னாப் பண்ணிட்டு வந்து என்கிட்ட ஒப்படைக்கிறீங்களா? ப்ளீஸ் அண்ணா. ஓஹோ, உன் மாமாவை கிட்னாப் பண்ணணுமா? சரிம்மா, இப்பதான் ஒரு ஆபரேஷன் இங்க முடிஞ்சது. என்னால முடியலாம் கூட, இவங்க இதை செய்வாங்கம்மா. டேய், நம்ம தங்கச்சியோட மாமாவை கிட்னாப் பண்ணணுமாடா? கிட்னாப் பண்ணிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. இவனை இப்ப கூட்டு போங்க. டாக்டர் போடா. அவசரப்படுறதா இருந்துச்சே. டேய், ஆபரேஷன் F கம்ப்ளீட்டடு. S3 கம்ப்ளீட்டட். மீனாட்சி, நீயா? மாமா, நீ வா மாமா. மாமா, நீங்க எல்லாம் கிளம்புங்கண்ணா. வா மாமா, வா, நீ எதுவும் பேசாத. வா. சொல்லு மீனாட்சி, சொல்லு. சொல்றேன்ல. நான் தான் கேக்குறேன். சுவாமி, கை எடுத்து கும்பிடு. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் ஆவாகயாமி. சண்டி ஆவாகயாமி. சண்டி சண்டி ஆவாகயாமி. ஆவாகயாமி. ஏய் அக்ஷயா, நீயா? சுவாமி, என்ன காப்பாத்துங்க சுவாமி, ப்ளீஸ் சுவாமி. உன்ன மாதிரி ஒரு காம பிசாசை விட்டு வச்சா இப்படி ஒரு அப்பாவி வாழ்க்கையில விளையாடுவியா? நானா காம பிசாசா? சாமி, சுத்தி இருக்கவங்க என்ன நம்பினாலும் நம்பலனாலும் நான் அவரைதான் காதலிக்கிறேன். உயிரில்லாதனா அவரைதான் என்னோட உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரியோ இல்ல அவங்க நினைக்கிற மாதிரியோ அவனை கொன்ன ஆத்மா ஆகணும்னு நினைக்கல. அவரோட சேர்ந்து நான் இங்கே இருந்துடணும்னு நினைச்சேன். அவரை சந்தோஷத்தை பக்கத்துல இருந்து பார்க்கணும்னு நினைச்சேன். அது நடக்காத வேலை. இறந்து போன ஆத்மாவுக்கு காதலா? உன்னை இப்பவே நான் அழிச்சிடுறேன். இருங்க சுவாமி, அவளை நீங்க அழிக்க வேண்டாம் சுவாமி. உண்மையான காதல் என்னைக்கும் தோக்க கூடாது, அது சாகவும் கூடாது. என் மாமாவை அவளுக்கே கொடுத்துருங்க சுவாமி. மீனாட்சி, என் மாமா சந்தோஷமா இருக்கணும்ன்றத விரும்புறானா? அவ எந்த அளவுக்கு உண்மையானவளா இருப்பான்றது புரியுது. என் மாமாவை அவகிட்ட கொடுத்துருங்க சுவாமி. மனுஷனும் ஆத்மாவும் சங்கமிக்க முடியாது, அது அழிச்சாகணும். போதும் மீனாட்சி, உன்னோட தியாகம் போதும். அவர் உன்னதான் காதலிக்கிறாருன்றப்போ அவர் உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு தான் கிடைக்கணும். அவர் உனக்கு தான் கிடைக்கணும். இல்ல, உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு தான் கிடைக்கணும். உனக்கு தான் கிடைக்கணும். நிறுத்துங்க. நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. உங்க மாமா 2 பேருக்கு கிடைக்கிற மாதிரி செய்யறேன். இந்த பூ எப்பவும் வாடாது. இது உன் தலையில இருக்கிற வரைக்கும் உன் மாமன் கூட 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம். வெச்சுக்க. Thank you சுவாமி. வாங்க மாமா. என்ன மாமா, இவ்வளவு பொறுமையா பண்ணா எல்லா வேலையும் எப்ப முடிப்பீங்க? அது இல்ல மாப்பிள்ள, பெருக்கி பெருக்கி இடுப்பு வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது மாப்பிள்ள. அதனாலதான் இந்த மாசம் உனக்கு 1 ரூபா சம்பளம். சந்தோஷமாயிரு. பெருக்கு பெருக்கு. மாசம் மாசம் 1 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன். ஆனா இது வரைக்கும் அதையும் கொடுத்த பாட காணும். ச்சே, என்னடா வாழ்க்கை இது, என்னடா என் தலையெழுத்து, என்ன பொழப்புடா இது. டேய், பாத்து பாத்து பாத்து. ரோலிங் ஆக்ஷன். ஆக்ஷன். ஹே, என்ன பண்றீங்க? என் மேல ஒண்ணும் இல்ல. பக்கத்துல. நீயும் யாரோ, ஆனா உண்மையில எனக்கு வந்துருச்சு லவ். முதல்ல உன் வெயிட்டிய கட்டு, அதுக்கப்புறம் லவ் பத்தி யோசிக்கலாம். கட் கட் கட். என்ன எங்க குத்த போற?
கத்திய பாக்கெட்ல வச்சுக்கோங்க. என்ன சார் இது? இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. முதல்ல வேட்டி ஒழுங்கா கட்டுடா. ஓகே பேக்கப்.